வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் திகதி கடைசி நாள். கடைசி நாள் இன்றைக்கு முக்கியமான ஒரு கேள்வி. எங்களுடைய வெளி வடக்கு மக்களுடைய மீள்குடியேற்றம் திட்டமிட்ட ரீதியில இராணுவ அரசியல் காரணங்களுக்காக இந்த அந்த வசனம் போடக்கூடாதுன்னு சொல்லி 4 நாள்கள் சண்டை பிடித்து திங்கட்கிழமை நான் சப்மிட் பண்ணின கடிதத்தை எப்படியாவது திங்கட்கிழமை இல்லை, போன வெள்ளிக்கிழமை சப்மிட் பண்ணின கடிதத்தை எப்படியாவது போடாமல் தடுப்பதற்காக விமல் ரத்நாயக்க உட்பட சபாநாயகர் உட்பட சகல பேரும் மேக்சிமம் ட்ரை பண்ணி அதில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களை பிடித்தார்கள். ஒன்றுமே பிடிக்க இயலாது. அப்ப அவர்களால் ஒன்றுமே செய்யலாம் போன நேரத்துல கடைசியாக ஒரு வசனத்தை, அதாவது வழிவடக்கில் இருக்கிற காணிகளை அரசியல் இராணுவ ரீதி காரணங்களுக்காக பறித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை பொதுமக்கள் கூறுகிறார்கள். ஏற்றுக்கொள்கிறீர்களான்னு கேட்ட வசனத்தை வெட்டட்டுமாமன். ஆனா நான் இதுல கதைச்சிருக்கிறேன், நீங்கள் எங்களோட கஷ்டம். அதை நான் இதுல கதைச்சிருக்கேன் பாராளுமன்றத்துல. அந்த வசனத்தை வெட்டண்டு திரும்ப திரும்ப போட்ட கேள்விகளை திரும்ப திரும்ப அனுப்பினார்கள். அப்ப நான் யோசிச்சேன், சரி நீங்க வெட்டத்தானே போறீங்க, நீங்க வெட்டுங்க, நான் கதைப்பேன். வேற வழி இல்லை. தமிழும் சிங்களமும் ஆங்கிலமும் தெரியறதுல இருக்கிற ஒரே ஒரு லாபம், நான் தமிழ்ல வாசிக்க அவர்கள் டிரான்ஸ்லேட்ல வேற ஒன்றும் போகும். அது மக்களுடைய பிரச்சனை, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இராணுவ காரணங்களுக்காகவும் அரசியல் காரணங்களுக்காக மாத்திரம்தான் எங்களுடைய வெளிவடக்கு காணிகள் பிடிக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி எந்த அபிவிருத்தி காண்டியும் இல்லை. தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க. இவருடைய பதில் இங்க வருது. பதில இருக்கிற இவ்வளவு பிக்காளித்தனம் எல்லாத்தையும் நான் தமிழாக்க செய்தேன் என்றால் இதுல சிங்களத்துல கைக்க பொதுமக்களுக்கு விளங்காது. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து ஷேர் பண்ண தவறுகிற நிமிடத்துல நீங்கள் உண்மையாவே தமிழ் இனத்துக்கு செய்யற ஒரு மாபெரும் துரோகம். என்னடா இதுல சிங்களத்தை தமிழாக்கம் செய்து நான் இதுல தந்திருக்கிறேன். இதுல இன்றைக்கு கேட்ட போது விமல் ரத்நாயக்க நடுங்கினர். அவருக்கு பதில் சொல்லலாது. நான் கேட்ட கேள்வியை 4 தரம் திருப்பி அனுப்பினார்கள். அந்த வசனத்தை வெட்டுமா இந்த வெற்றையெல்லாம் வெட்டி போட்டு போடுங்கோ என்று சொல்லி நிராசா மிசிட்டு வெற்றையெல்லாம் வெட்டிட்டு போடுங்க, நாங்க கதைக்கிறது என்னதுன்றது நாங்க தீர்மானிப்போம் என்று சொல்லி போட்டு இவர்கள் வெற்றையெல்லாத்தையும் வெட்டி இன்றைக்கு போட்டிருந்தார்கள். 27 செக்ஷன்ல நான் போட்டது, போன கிழமை போட்டது 4 நாளும் பிரச்சனைப்பட்டு இன்று கடைசியா வெள்ளிக்கிழமை காலமை பாராளுமன்றத்துல போடப்பட்டு வாசிக்கப்பட்டது. நான் 10 கேள்விகளை வாசிச்சிருக்கிறேன். வாசிக்கப்பட்ட கேள்வியில கேளுங்க. அவருடைய ஒவ்வொரு பதிலையும் தமிழாக்கம் சொல்லி அதுக்கு இவ்வளவு கேட்ட கேள்வி என்ன, எவ்வளவு முட்டாள்தனமான பதில் என்பதையும் இதுல ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வீடியோ. இதை கட்டாயம் நீங்க பார்க்கணும். வெளிவடக்கு மக்கள் இதை கட்டாயம் பார்க்கணும். புலம்பெயர் மக்கள் இதை கட்டாயம் பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு தெரியும் உண்மையான அபிவிருத்தி நடக்குதா இல்லையா. நான் அப்படியே அடிச்சு பிரிச்சு ஒவ்வொரு துண்டாக போட்டிருக்கிறேன். ஆகவே தயவு செய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணணும். என்னுடைய லாபத்துக்காக மட்டுமல்ல, தமிழ்லயே சொல்றேன், மட்டுமல்ல, நீங்க பாக்குறதால எனக்கு ஒரு கொஞ்சம் காசு வரும். ஆனால் அதை விட சரியான முக்கியமான அரசியல் விடயங்களை இந்த இதுல நான் போட்டுக் கொண்டிருக்கேன், தமிழாக்கம் போட்டுக் கொண்டிருக்கேன். அதை நீங்க விளங்கிக் கொள்வோம். நன்றி, வணக்கம். திஸ் இஸ் டாக்டர் அர்ச்சுனா. வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா மாதா රවිකරණයක් වන්දනවා. සුති කතානතුනේ මේ සම්බන්ධයෙන් ඒ කාර්යගත කිරීම නොවේ අපට අවශ්‍ය වන්නේ. ඇත්තට සීනි කර්මාන්ත සම්බන්ධයෙන් ගොවියන්ට තියෙන ප්‍රශ්නය දේශීය අපේ පාරිභෝගිකයට කොහොමද සාධාරණ මිලක් මම කිව්වා කි $490කට දානන කරන්න පුළුවන් අවස්ථාවක් තියෙනකොට $575ක් යනවා මේ නිෂ්පාදනය. ඒකත් එක්ක වැට් එකක් තිබෙනවා. ගොවියන් ප්‍රමාණයක් ඉන්න නිසා ඔබතුමාගේ සමස්ත ප්‍රශ්නයට සතියක් කාලයක් ගත්තනේ. අංග සම්පූර්ණ උත්තර ගරු வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா மாதா. அன்புக்குரிய சபாநாயகர் அவர்களுக்கு காலை வணக்கங்கள். பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டம் 28(2) அமைவாக எழுப்பப்படும் வினாக்கள். கௌரவ வீதி, துறைமுக மற்றும் உள்நாட்டு வெளிநாட்டு விமான சேவை அமைச்சர் மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய விமல் ரத்நாயக்க அவர்களே, கடந்த வாரம் யாழ்ப்பாணத்தில் நடந்த சிறப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தங்களுடைய தலைமையில் யாழ் மக்களுக்கு மிகவும் அடிப்படையான உட்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பாக தாங்கள் மிகுந்த சிரத்தையுடன் சிறப்பான ஒரு கூட்டத்தை கூட்டியது நினைத்து பெருமகிழ்ச்சி அடைகிறேன்.
அதில் விவாதிக்கப்பட்ட விடயங்களில் 2 முக்கியமான விடயங்கள் பொதுமக்களின் நலன் கருதி பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய விடயமாக மாற்றப்பட்டிருக்கிறது. முதலாவது, பலாலி விமான நிலையம் சர்வதேச விமான நிலையம் என்று தாங்கள் சொல்லிக் கொள்ளும் ஒரு இடம். 2வது, காங்கேசன்துறை இறங்குதுறை, அதை துறைமுகம் என்றும் பொருள் கொள்ளலாம். வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தியில் எந்த ஒரு நபருக்கும் இல்லாத அக்கறையை இந்த அரசாங்கம் செலுத்துவது கண்டு பூரிப்படைந்து தங்கள் அரசாங்கத்தின் அர்ப்பணிப்புகளை நினைத்து பூரிப்படையும் பாமர மக்களில் நானும் ஒருவர். ஆனால் வெறும் வாய்ப்பேச்சுகளால் ஒரு வருடத்தை கடந்துவிட்ட அரசாங்கத்திடமிருந்து நிலையான அபிவிருத்தி ஒன்றை வடக்கு மாகாணத்துக்கு பெற்றுக் கொடுத்து விட வேண்டும் என்ற அடிப்படையில் எதிர்கட்சியில் இருந்து மிகவும் கரிசனையுடன் சில விடயங்களை தங்களிடம் கேட்க வேண்டி இருக்கிறது. தாங்கள் கீழ்வரும் விடயங்களுக்கு பொருத்தமான பதிலை தருவீர்கள் என்ற நம்பிக்கை வடக்கு மாகாணத்தில் வாழ்கின்ற தங்களுக்கு வாக்களித்த என்று சொல்லப்படுகின்ற மக்களுக்கு இப்போதும் இருக்கிறது. முதலாவது கேள்வி, வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற பலாலி உள்நாட்டு வெளிநாட்டு விமான நிலையத்துக்கு அதன் அபிவிருத்திக்காக தங்களுடைய அரசாங்கத்தால் 2025ஆம் ஆண்டு ஒதுக்கப்பட்ட மொத்த பணம் எவ்வளவு? அதில் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி வரை செலவழிக்கப்பட்ட பணம் எவ்வளவு? அதற்குரிய ஆதாரங்களை பாராளுமன்றத்தில் பொதுமக்களுடைய பார்வைக்காக சமர்ப்பிக்க முடியுமா? இது முதலாவது கேள்வி. 2வது கேள்வி, வடக்கின் ஒரே ஒரு பொருளாதார துறைமுகமாக இருக்கும் காங்கேசன்துறை இறங்குதுறை, அது துறைமுகமாக மாற்றப்படவில்லை. அபிவிருத்திக்காக தங்களுடைய 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட பணம் எவ்வளவு? அதில் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இந்த கேள்வி வழங்கப்படும் வரை செலவழிக்கப்பட்ட பணம் எவ்வளவு? அதனை ஆதாரங்களுடன் இந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியுமா? 3வது கேள்வி, வடக்கு மாகாணத்தில் கடந்த 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சிறு சிறு துறைமுகங்கள் மற்றும் இறங்கு துறைகளுக்காக ஒதுக்கப்பட்ட மொத்த பணம் எவ்வளவு? அவற்றில் செலவழிக்கப்பட்ட பணம் எவ்வளவு? ஆதாரத்துடன் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியுமா? இது எனது 3வது கேள்வி. 4வது கேள்வி, கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஊழல்வாதி, தெளிவாக சொல்கிறேன், ஊழல்வாதி என்று ஆளுநரால் தங்களுடைய கேபினட் அமைச்சருக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்ட அரசாங்க அதிபர் மானா பிரதீபன் அவர்களை பதவியிலிருந்து விலக்குமாறு அறிவுறுத்தப்பட்ட அந்த கடிதத்தின் மூலம் அந்த நபர் அவர்கள் வலிகாமம் வடக்கில் மீள்குடியேற்றம் தொடர்பாகவும் இராணுவத்தால் அரசியல் இராணுவ நோக்கங்களுக்காக அபகரிக்கப்பட்ட மக்களின் காணி தொடர்பாகவும் கருத்துக்கள் தெரிவித்திருந்ததை பொதுமக்கள் அவதானித்திருக்கிறார்கள். அந்த கருத்துக்களுக்கு அமைய பலாலி விமான நிலையத்தின் தற்போதைய நில அளவு எவ்வளவு? பலாலி விமான நிலையத்தில் சட்ட ரீதியாக அரசாங்கம் கொண்டிருக்கும் நில அளவு எவ்வளவு? பலாலி விமான நிலையத்தில் சட்ட ரீதி அல்லாத பொதுமக்களின் கையகப்படுத்தப்பட்டிருக்கும் காணியின் நில அளவு எவ்வளவு? பொதுமக்களின் காணிகளில் இதுவரை உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்ட பணம், அதாவது கம்பன்சேஷன் எத்தனை குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டது? எப்போது வழங்கப்பட்டது? யாரால் வழங்கப்பட்டது? அதன் மொத்த பெறுமதி எவ்வளவு? 5வது கேள்வி, பலாலி விமான நிலைய விஸ்தரிப்பிற்காக கையகப்படுத்தப்பட்ட தனியார் காணிகளில் இதுவரை தங்களுடைய அரசாங்கம் விடுவித்திருக்கும் தனியார் நிலப்பரப்பு எவ்வளவு? தங்களுடைய அரசாங்கமா? உரிமையாளர்களால் உரிமை கோரப்படாத தனியார் விடுவிக்கப்பட்ட காணிகள் எவ்வளவு? எத்தனை குடும்பங்களுக்கு அவை வழங்கப்பட்டவை? 6வது கேள்வி, இலங்கையின் வடக்கு கிழக்கு தவிர்த்து வேறு எந்த பகுதியிலாவது தனியார் காணிகள் விமான நிலைய அல்லது துறைமுக அபிவிருத்திக்காக உள்வாங்கப்பட்டு இதுவரை பணம் செலுத்தப்படாமல் இருக்கிறதா? அவ்வாறாயின் அவற்றின் விவரங்களை ஆதாரத்துடன் பாராளுமன்றம், சும்மா சொல்ல வேண்டாம், ஆதாரத்துடன் சமர்ப்பிக்க முடியுமா? 7வது கேள்வி, காங்கேசன் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்ய சர்வதேச துறைமுகமாக மாற்ற முடியாது என்ற தங்களுடைய முடிவினை அவதானித்த பின்னர் அவ்வாறான ஒரு முடிவுக்கு தாங்கள் வந்தது, அதற்குரிய காரணம் என்ன என்பதை விளக்க முடியுமா? அவ்வாறாயின் அம்பாந்தோட்டை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்த பணம், மத்தள விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்த பணம் வீண் விரயம் செய்யப்பட்டுள்ளது என்று நீங்கள் கருதினால் பலாலி விமான நிலையத்தினால் பயனடைய போகும் சர்வதேச பயணிகளின் வருடாந்த வரவையும் அனுமானமாக அதனால் ஏற்பட போகின்ற நாட்டிற்குரிய லாபத்தையும் சொல்ல முடியுமா? 8வது கேள்வி, பலாலி விமான நிலையம் அபிவிருத்தி செய்யப்படுகின்ற போது
அதுவும் மத்தள விமான நிலையம் போன்று சர்வதேச விமானங்களின் வரவுகள் அற்ற ஒரு விமான நிலையமாக மாற்றமடையும் என்ற கருத்து பொதுமக்களிடையே இருப்பதால் விமான நிலையம் அபிவிருத்தி தவிர்ந்த வேறெதுவோ காரணங்களுக்காக விமான நிலையம் என்ற போர்வையில் பொதுமக்களின் காணிகள் இராணுவ அரசியல் நோக்கங்களுக்காக தகுந்த பண கொடுக்கல் வாங்கல் ஏதுமின்றி பொதுமக்களுக்கு வழங்கப்படாமல் இராணுவ ஆக்கிரமிப்பால் அபகரிக்கப்படுகிற என்ற கூட்டை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இன்றேன் 9வது கேள்வி, விமான நிலையம் மாத்திரம் அபிவிருத்தி செய்யப்படுவது காங்கேசன் துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்படாமைக்குமான காரணம் இராணுவ அரசியல் நோக்கங்கள் என்பதை பொதுமக்கள் சொல்லுகிறார்கள். பொறுப்புமிக்க அமைச்சர் என்ற அடிப்படையில் இவற்றிற்கான பதில்களை வெகு விரைவில் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் தமிழ் மக்களின் ஒரே ஒரு உண்மையான பிரதிநிதி வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா. ගරු මාත්‍යරු කතානායකතුමනි, එතුමාගේ පළවෙනි ප්‍රශ්නයට පිළිතුර ප්‍රාක්තන වත්කම් මිලියන 157යි, ප්‍රාක්තන ව්‍යාපෘති මිලියන 494යි, මුළු ප්‍රතිපාදන ප්‍රමාණය මිලියන 651යි. 2025 වර්ෂයේ සැප්තැම්බර් 21 දක්වා වියදම් කළ ලද මුදල මිලියන 150. மினக்கட்டு கஷ்டப்பட்டு இந்த இவருடைய சிங்களத்துல சொல்லப்பட்ட பதில தமிழாக்கம் சொல்லி இது ஒரு சின்ன சின்ன துண்டை உடைச்சு காட்டுறேன்னு எப்படி ஏமாத்துறாங்க வடக்கு மாகாணத்துல அபிவிருத்தி செய்யறோம்ன்றத எப்படி ஏமாத்துறாங்க. நான் இதுல கேட்டிருக்கேன். என்னடா முதலாவது கேள்வி நான் கேட்டது, வடக்கு மாகாணத்துல இருக்கிற பலாலி உள்நாட்டு வெளிநாட்டு விமான நிலையத்துக்கு அதன் அபிவிருத்திக்காக தங்களுடைய அரசாங்கத்தால் 2025ஆம் ஆண்டு ஒதுக்கப்பட்ட மொத்த பணம் இவ்வளவு என்று கேட்டிருக்கேன். மொத்தமா இவ்வளவு அதுல அவர் சொல்லியிருக்கார். அதாவது மீண்டு வரும் செலவினங்கள் கேபிட்டல் செலவினங்களோட போட்டு 157 மில்லியன் மீண்டு வரும் நினைக்கிறேன். இந்த சரியான சிங்களம் தெரியல. அது அதுல வந்து கேபிட்டல் வந்து 494, ரீகரண்ட் கேபிட்டல் இருக்கு 2. அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு விமான நிலையமே ஒன்றுக்கு வந்து நாங்கள் செலவழிக்கிறேன்டால் அது சம்பளம் கொடுக்கறது, கிளீன் பண்றது, அது எல்லாம் வந்து மீண்டு வரும். ஒவ்வொரு வருடங்களும் மீண்டும் தானே அது சொல்ற ரீகரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லி. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது பில்டிங்கள் கட்டுறதுக்கு. அதுக்கு வந்து இவர்கள் பாவிச்சிருக்கிறது ஒரு பெரிய ஒரு விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமா மாத்த போறாங்களாம். அதான் ஜோக், சரிதானே? சர்வதேச விமான நிலையமா மாத்த போறோம். ஆனா அதுக்கு இவர்கள் செலவழிச்சிருக்கிறது வந்து 494 மில்லியன். அதாவது வந்து உதாரணத்துக்கு சும்மா சொல்றேன்னா, எங்களோட லைப்ரரிய வந்து இதா மாத்துறதுக்கு எலக்ட்ரானிக்கா மாத்துறது கொடுத்தது 200 மில்லியன். ஆனா இது 494. அது மாதிரி ஒரு 2 மடங்கு 2.25 மடங்கு. அது ஜோக்க கேளுங்க. அதுல மீண்டு வரும் செலவினா 187 நினைக்கிறேன். நல்லது மாறி பார்த்தா இன்னும் பிரச்சனை. கேபிட்டலுக்கே பாவிச்சிருக்கிறது 187 மில்லியன். 187 மில்லியன்ன்றது 1570 லட்சம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பஸ் ஒன்று வேணும்னா 600 மில்லியன் 800 மில்லியன் வேணும். அப்ப 2 பஸ் தான் வேணும். உதாரணம் சொல்றேன், 2 பஸ் தான் வேணும் கேபிட்டல்ல. ஒரு சர்வதேச விமான நிலையம் நாங்கள் நினைக்கிறது என்ன, ரைட், பலாலி சர்வதேச விமான வெள்ளக்காரெல்லாம் இறங்கி பலாலியில இறங்கி போய் நம்ம இந்த முழு வீடியோவையும் பாத்தீங்கன்னா விளங்கும் இவங்களுடைய பிக்காளி ஏமாற்றுத்தனத்தை. 157 மில்லியன் கேபிட்டல் வச்சுக்கொள்வோம், சரி, ரீகரண்ட் வச்சுக்கொள்வோமே. கேபிட்டல் 494 மில்லியன்ல சாதாரணமான ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு மாடி பில்டிங்கே கட்டல. ஒரு வீடு கட்டுறதுக்கு குறைஞ்சது 200 மில்லியன் 20 மில்லியன் வேணும். சோ ஒரு ஹாஸ்பிட்டல் வோட் கூட கட்டுற அளவுக்கு பெருமதி கூட இந்த வருடத்துல இவ பட்ஜெட்ல ஒதுக்கல. 494 மில்லியன். ஆதாரங்களை சமர்ப்பிப்பீங்களான்னு கேட்க ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படல. இங்கே கேட்ட கேள்விக்குரிய ஆதாரம், செலவழிச்சக்கூடிய ஆதாரம் சமர்ப்பிங்களான்னு ஆதாரம் சமர்ப்பிக்கல, விட மாட்டேன். அவ மொத்தமாக அந்த சர்வதேச விமான நிலையத்துக்கு 1 பில்லியன் கூட இல்ல, 651 மில்லியன். ஆனா மேல் மாகாணத்துல இருக்கிற தண்ணி இன்னும் ஏற்கனவே அங்க எல்லாம் தாராளமா தண்ணி எல்லாம் இருக்கு. மேல் மாகாணத்துல தண்ணிக்கு மட்டும் 35 பில்லியன் போட்டிருக்காங்க இன்னும் ஒரு பட்ஜெட்ல. ஆகவே உங்களுக்கு விளங்கி கொள்ளணும் யாழ்ப்பாணத்துக்கு எப்படி பிச்சை வருதுண்டு. சரி, அந்த பிச்சையாவது செலவழிக்கிறாங்களான்னு கேட்டா இந்த செப்டம்பர் மாதம், அக்டோபர் நவம்பர்ல இந்த பட்ஜெட் முடியுது. இந்த செப்டம்பர் மாதத்துல இவர்கள் பாவிச்சது வந்து 150 மில்லியனாம். அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டா பாராளுமன்றத்துல ஒன்றையுமே சமர்ப்பிக்கல. 150 மில்லியன் சொல்லி இருக்கிறாங்க. அதுல அதை மொத்தமா அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த ஒதுக்கின காசுல 23% இந்த எல்லாம் எழுதி கால்குலேட் பண்ணி தான் கதைக்கிறது. 150 டிவைடட் பை 651 இன்டு 100 போட்டு பார்த்தா குழந்தை பிள்ளைக்கும் ஆண்டாறு பிள்ளைக்கும் விளங்கும் 150 மில்லியன் செலவழிச்சிருக்கிறோமா.
சரிதானே? அதுக்கு ஆதாரம் சும்மா சொல்லலாமே. 150 மில்லியன் செலவழிக்கல, அதான் உண்மை. 100 மில்லியன் செலவழிக்கல. ஆதாரம் கேட்டுனா ஆதாரம் சமர்ப்பிக்கல. ஆகவே அது தாங்கள் வடக்கு மாநிலத்துக்கு சர்வதேச விமானத்துக்கு தரும்னு சொல்லி சொன்ன 651 மில்லியன்ல 23 மீதத்தை தான் தாங்க செலவழிச்சிருக்கணுமாமன்னு பாராளுமன்றத்துல பொய்யண்ட சொல்றார். ஆதாரம் தான் செலவு. நான் கேட்கிறேன், கடைசியா ஆதாரங்களுடன் சமர்ப்பிக்க முடியுமான்னு கேட்டா ஆதாரங்கள் இல்லை. இது முதலாவது பொய். முதலாவது கேள்வி கேட்டிருக்கேன். முதலாவது கேள்விக்கு மாபெரும் பொய்யொன்ற சொல்லி இருக்கிறார். பாராளுமன்றத்துல இதை நிரூபிச்சு கதைக்கிறதுக்கு டைம் இல்லை. ஆகவே நான் இந்த வீடியோவை போடுறேன், கட்டாயம் நீங்க பாக்குவோம். දෙවැනි ප්‍රශ්නයට පිළිතුර 2025 වර්ෂයට වෙන් කළ මූල්‍ය ප්‍රතිපාදන මිලියන් 3455යි. 2025 සැප්තැම්බර් 21 දිනට මෙම මුදල වියදම් කර නොමැත. එයට හේතු කෙටියෙන් පැවසුවොත් 2025 වර්ෂය සඳහා අයවැය ප්‍රතිපාදන ඉදුම් කරනු ලබන්නේ එම වර්ෂයට පෙර වර්ෂයේ 2024 වර්ෂයේ අප පැමිණීමට පෙර ගරුපතා. ඒ වන විට පහත ඉදිරිපත් කර ඇති කරුණ සහ කංගසන්තුරේ වරාය පුනරුත්ථාපන ව්‍යාපෘති නතර වී තිබූ අතර එවකට සාකච්ඡා මට්ටමේ පැවති ඉන්දියානු රජය විසින් යෝජනා කරන ලද මූල්‍ය ප්‍රදානය මගින් මෙම ව්‍යාපෘතියේ කටයුතු නැවත පටන්ගෙන ඉදිකිරීම කොන්ත්‍රාත්තුව සඳහා 2025 වසරේ අත්තිකාරම් ගෙවීම ඇඩ්වාන්ස් පේමන්ට් සිදු කිරීමට හා උපදේශන සේවා කොන්ත්‍රාත්තුව සඳහා ගෙවීමට ඇති මයිල්ස්ටෝන් පේමන්ට් අදාළව රුපියල් මිලියන් 3455ක මුදලක් වෙන් කර ගැනීමට ඉල්ලුම් සිදු කරන ලද. නමුත් එසේ අප උපකල්පනය කළ පරිදි මෙම ව්‍යාපෘති ඉදිකිරීම කටයුතු ආරම්භ නොවූ අතර වෙන් කරන ලද ප්‍රතිපාදන වියදම් වීම සිදු නොවූ. කංගසන්තරේ වරාය පුනරුත්ථාපන ව්‍යාපෘතියේ වර්තමාන තත්ත්වය හා ඉදිකිරීම කොන්ත්‍රාත්තුව ආරම්භ කිරීමට නොහැකි වී ඇති කරුණු. කංගසන්තර වරාය පුනරුත්ථාපන ව්‍යාපෘති ඉදිකිරීමේ වගකීම ශ්‍රී ලංකා වරාය අධිකාරිය වෙත පැවරීම 2017 මැයි මාස 2 වෙනි දින පැවති කැබිනට් රැස්වීමේදී තීරණය විය. ඒ අනුව අදාළ මූලික කටයුතු ඉන්දියාවේ එක්සිම් බැංකුව හරහා සිදු කළ අතර 2020 ඔක්තෝබර් මාස උපදේශන සේවා කොන්ත්‍රාත්තුව යටතේ වැඩ කටයුතු ආරම්භ වී. මෙම ව්‍යාපෘතිය සඳහා සැලසුම් සකස් කිරීම උපදේශන සමාගමේ සහභාගීත්වය ඇතුව සිදු කළ අතර සැලසුම් කළ පරිදිම අදාළ කටයුතු සිදු කෙරු. නමුත් හදිසිය ඇති වූ කොවිඩ් වසංගතය නිසා සහ වරාය පිහිටි ප්‍රදේශයේ ඇති වූ යහපත් කාලගුණ තත්ත්වය නිසා එම සැලැස්මට යම් බාධා ඇති වුවද මේ වන විට උපදේශන කොන්ත්‍රාත්තුව යටතේ ව්‍යාපෘති කිරීම ආරම්භයට පෙර සිදු කළ යුතු උපරිම වැඩ කටයුතු අවසන් කර ඇත. 2016 දී අස්වැයුම්තුගත මුදල 2021 වසරේදී සමාලෝචනයෙන් පසු ඇමරිකන් ඩොලර් මිලියන 45.270 සිට ඇමරිකන් ඩොලර් මිලියන 61.5 දක්වා ඉහළ යන ලදී. මේ සඳහා බලපාන ලද හේතු පහත පරිදි වේ. එම ව්‍යාපෘතියට දාල ණය ගෙවීමට අනුව 75%ක භාණ්ඩ හා සේවා ඉන්දියාවෙන් ආනයනය කළ යුතු අතර එම වියදම 2012 වර්ෂයේදී කරන ලද ඇස්සමේන්තුවට අතිරේක ගෙවීමට වන වියදමක් බැවින් සමාලෝචිත ඇස්සමේන්තුවට එම පිරිවැය එකතු කිරීමට සිදු වී. දෙක උපදේශන සේවා කොන්ත්‍රාත්තුවට සිදු කළ 3D මොඩල් සලකා බැලීමේදී උපකල්පිත බෑවුම් මගයන් කැණීම් කටයුතු වල ප්‍රමාණයන් හා සැලසුම් වල කිරීමට සිදු වූ වෙනස්කම් වලට අදාළව පිරිවැය වැඩි වී. ඒ අනුව කැබිනට් මණ්ඩලය නිර්දේශ කරන පරිදි එම මුදල පියවීමට ණය මුදල ඇමරිකන් ඩොලර් මිලියන 61.5 දක්වා ඇමරිකන් ඩොලර් 16.2 මගින් ඉහළ දැමීමට එක්සිම් බැංක් ඉන්දියානු එක්සිම් බැංකුව වෙත ඉල්ලීමක් ඉදිරිපත් කළ නමුත් මේ වෙනත් තුරු ප්‍රතිචාර ලැබී නොමැත. තවද ඔවුන් වෙත ඉදිරිපත් කරන ලද ඉදිරි කිරීම කොන්ත්‍රාත්කරුවන්ගේ පෙර සුදුසුකම් පරීක්ෂා කිරීමේ ලේඛනික අනුමැතිය සඳහා 2022 ජනවාරි මාසයේ ඉදිරිපත් කළ නමුත් මේ සඳහාද එක්සිම් බැංකුව මගින් අනුමැතිය මේ වනතුරු ලබා දී නොමැති අතර සවිස්තරාත්මක ව්‍යාපෘති වාර්තාව සඳහා පමණක් 2022 නොවැම්බර් මාස 7 වන දින අනුමැතිය ලබා දී ඇත. මෙම ව්‍යාපෘතියේ කටයුතු නැවත පටන් ගැනීමට ඉන්දියානු රජය විසින් මූල්‍යමය ප්‍රදානයක් ලබා දීමට යෝජනා වූ අතර මේ පිළිබඳව තවම අවසන් තීරණයක් දන්වා නොමැත. ඉහත කී අනුමැතියන් නොමැතිව මෙම ව්‍යාපෘති ඉදිරියට ගෙන යාම අපහසු වී ඇති අතර අනුමැතියක් නොලැබීම හේතුවෙන් කොන්ත්‍රාත්තු ඉදිරි කිරීම කටයුතු ආරම්භ කළ හැකි දිනයක් නිශ්චිත සඳහන් කළ නොහැකි වී ඇත. 3 கதாநாயகம் கலியம் பிடித்துரைத்த லபா தும்னா தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்ப உங்களுக்கு இந்த தமிழாக்கம் செய்து போட்டு அதனுடைய பொய்த்தன்மையும் நான் உங்களுக்கு சொல்றேன். சரிதானே? தமிழாக்கம் செய்து போட்டு அதனுடைய பொய்த்தன்மையை நான் சொல்றேன். நான் இரண்டாவதாக கேட்ட கேள்வி, வடக்கில் இருக்கிற ஒரே ஒரு பொருளாதார துறைமுகமாக இருக்கும் காங்கேசன்துறை இறங்குதுறை அபிவிருத்திக்காக தங்களுடைய 2025 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நான் கேகேஎஸ்க்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறீங்கன்னு தான் கேட்டேன். அதில் 2025 செப்டம்பர் மாதம்
21ஆம் தேதி வரை எவ்வளவு செலவழிச்சிருக்கிறீங்கன்னு கேட்டான். அதாவது KK துறைமுகத்துக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறீங்க, அதை எவ்வளவு செலவழிச்சிருக்கிறீங்கன்னு கேட்டான். அதனை ஆதாரங்களோட இந்த பாராளுமன்றத்துல என்ன நீங்க அதுக்குரிய பட்ஜெட்டுகள் ப்ரொபோசல்கள் எல்லாத்தையும் ஆதாரங்களோட பாராளுமன்றத்துல சமர்ப்பிக்கிறீங்களான்னு கேட்டிருக்கேன். 2வது கேள்வி, அதாவது KKSக்கு மொத்தமாக ஒதுக்கின இவ்வளவு இந்த வருடத்துல அதுல இவ்வளவு நீங்கள் செலவழிச்சிருக்கீங்க, சரிதானே? அதுக்கு எங்களுடைய அன்பர் சண்டியர் சொன்ன பதில் 3455 மில்லியன், 3.455 மில்லியன். அப்பா, வடக்குல காங்கிரஸ் துறைமுகம் முளிர போகிறது. 3455 மில்லியன் தாங்கள் ஒதுக்கி இருக்கிற மண்டைகள்ல இப்ப எல்லாம் விசில் அடிச்சாங்க குஞ்செல்லாம் இந்த ஓம்தானே எல்லாம் அன்னைக்கும் 3 ஓம்தானிட்ட சொல்லுங்கோ, உழைக்கிறதுக்கு வேற வழி இருக்கு. இது இல்ல வழி. எப்படி ஒரு பொய்ய வடக்கு மாநிலத்துல தமிழ் மக்களுக்கு மேல திணிக்கல ஓம்தானே அங்க காசுக்கு இருந்து கூத்தடிக்குது. நான் என்ன செய்யறேன், இதுக்கு மேல விஷயத்தை விடுவோம். சில கழுசடையில பற்றி கதைச்சு பிரயோசனம் இல்லை, சரிதானே? அதுக்கு நாங்கள் வடிவேல் மாதிரி இருந்தா அதுக்கு நாங்க ஒண்ணும் செய்யலாது. ஏனென்றால் அது ஒரு காமெடி வடிவேல்ன்றது அதனுடைய வீடியோக்களை பாக்குறாங்களுக்கே தெரியும். கஷ்டப்பட்டு ஒரு தமிழ் இனத்துக்காக போராடுறான், அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் இல்ல, காசுக்கு மாரடிக்குது ஓம்தானே. அதை பற்றி நாங்க காட்சி செய்யறது சரி, அதை விடுவோம். 3455 மில்லியன் இப்ப ஓம்தானே என்று சொல்றேன் நினைக்கிறேன். ஓம்தானே இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்க, கழுசடையே. இந்த வீடியோ சரியான கவலை வருது. என்னண்டா கவலை தான், ஆனால் கதைச்சு என்ன செய்யறது பிரயோசனம் இல்லை. ஏனென்றால் இது தமிழற்ற வேலை. இது என்னடால் இப்ப ஒருத்தனா தனியா இருந்து நீங்க என்னதான் குத்தி முறிஞ்சாலுண்டா, எத்தனை ஓம்தானிகள் வந்தாலும், எத்தனை யார் வந்தாலும் நாங்கள் எடுத்த பாதையில பின்வைக்க போறதில்லை. ஆகவே கவலையோடு தான் இந்த வீடியோ போறோம். நான் சரி விஷயத்துக்கு வரணும் என்றால், மொத்தமாக வடக்கு மாகாணத்துல நான் கேட்டது காங்கேசந்தூர் அபிவிருத்திக்கு இவ்வளவு ஐயா ஒதுக்கி இருக்கிறீங்க. அதுக்கு அவர் சொல்லியிருக்கார் மொத்தமாக 3455 மில்லியன். இவர் விடையே குழப்பிட்டார். நான் கேட்ட 2வது கேள்வி KKSக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கீங்க, 3வது கேள்வி வடக்கு மாநிலத்துல இருக்கிற சின்ன சின்ன இறங்குதுறைகளுக்கு இவ்வளவு வெவ்வேறு என்று சொல்லி கேட்டிருந்தேன். ஆனா வடக்கு மாநிலத்துல சின்ன சின்ன இறங்குதுறைக்கு இவங்க செலவழிக்கவே இல்லை என்றது இதுல இருந்து கிளியரா வெளியே வருது. அதாவது வடக்கு மாநிலத்துல சிறு சிறு துறைமுகங்கள், உதாரணத்துக்கு குருநகர் துறைமுகம், காக்கதீவு இறங்குதுறை, அப்படியான இடங்களுக்கு எவ்வளவு செலவழிச்சிருக்கிறீங்கன்னு கேட்டா அதுக்கு KKS பதில சொல்றார் 3455 மில்லியன். உங்களுக்கு கடும் சந்தோஷம் தானே, ஓம் தானே, 3455 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு என்று. அங்கதான்டா தமிழ் ஜனம் ஏமாறுது, அங்கதான் மொத்த தமிழ் ஜனம் ஏறுது. அதுன்ற ஒரு பாட், அந்த கேள்வின்ற ஒரு பாட் தான் இந்த 3455 மில்லியன்ல எவ்வளவு செலவழிச்சிருக்கிறீங்க. சைவர் ஒன்றுமே செலவழிக்கல. அந்த 3455 மில்லியன் ஒதுக்கினதுல 1% செலவழிக்கல. வடக்குல அபிவிருத்தி என்று சொல்ற கூற ஓம் தானைக்கு இந்த வீடியோ போடுங்க. பிமல் என்ற ஆன்சரை தான் நான் இதுல போட்டிருக்கேன். நான் இங்க ஒன்னும் கற்பனை பண்ணி சொல்லல. அதுல 3455 மில்லியனை ஒதுக்கி போட்டு அதுல வடக்கு மாநிலத்துல அந்த புல்டோசர் எல்லாம் கொண்டு கிளறின படங்கள் வீடியோக்கள் போட்டு பிரபாகரன் மாதிரி எல்லாம் கையை காட்டிக்கொண்டு 2 விரலை காட்டிக்கொண்டு ஒரு நொண்டி ஒன்று நிற்கும் ஒரு துறைமுகத்துல, அதெல்லாம் ஏமாத்துவே இல்லை. இன்றைக்கு பிமல் ரத்நாயக்க சொன்ன பதில தான் இதுல போடுறனே ஒழிய நான் ஒன்னும் கற்பனை பண்ணி போடல. மொத்தமா KKSக்கும் மற்ற துறைமுகம், இந்த 3வது கேள்வியில அவர் சொல்றார் KKSக்கும் மற்ற துறைமுகத்துக்கும் சேர்த்து தான் 3455 மில்லியனா. KKSக்கும் பாவிக்கல, மற்ற சின்ன சின்ன வடக்குல இருக்கிற முல்லைத்தீவு, மன்னார், எந்த துறைமுகத்துக்கும் 1% பாவிக்கல இந்த 8 மாதங்கள். அதுல அவற்ற பதில் அதுக்கு அவர் கொஞ்சம் ஏன்னு சொல்லி நான் இதுல தமிழாக்கத்தை தானே போடுறேன். இப்ப தமிழாக்கம் பள்ளி என்றார்கள், சிங்களம் தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க. அதுல அவர் ஒரு கொஞ்சம் காரணங்களை சொல்லி இருக்கிறார் ஏன் அது பாவிக்கலையாமண்டு. இப்ப சில பேர் சொல்லி நம்ம ஓகே ஒதுக்கி இருக்குதானே, அது இந்த வருடத்துக்குள்ள பாவிக்கணும், முதலாவது பிரச்சனை. 2வது ஆர் ஒதுக்கினா பிரச்சனை. 2017ஆம் ஆண்டு ஒதுக்கப்பட்டது. இப்ப 2017ஆம் ஆண்டு ஆர்ட காலத்துல நான் நினைக்கிறேன், நல்லாட்சி காலத்துல நினைக்கிறேன், மொத்தமா வடக்குக்கு 3455 மில்லியன். அது இவங்க அரசாங்கம் போட்ட பிச்சை இல்ல ராசா. அது எக்ஸிம் பேங்க் என்று சொல்லப்படுகின்ற இந்தியாவினுடைய பேங்க் தான் தாரன் சொல்லி அபிவிருத்தி துறைமுகங்களை அபிவிருத்தி செய்யுங்க சொல்லி சொன்ன எக்ஸிம் பேங்க் என்ற அந்த பேங்க் ஓமண்டு சொன்ன காசு தான் 3455 மில்லியன் எக்ஸிம் பேங்க். அது எப்ப சொல்லி இருக்கண்டா 2017ஆம் ஆண்டு இது சொல்லி இருக்குது, தாங்கள் காசு தாரமண்டு.
ஆனா இவங்க பாவிக்கல. இதுல இந்த விளையம் கொள்ளுங்க, வடக்குல அபிவிருத்தி என்று குளறது, சுற்றுலாத்துறை என்று குளறார்கள், விளையம் கொள்ளுங்க. அதுல அது வந்து மொத்தமா எவ்வளவு என்றால் 2017ஆம் ஆண்டு 46.2 மில்லியன் US$. சரிதானே? 3455 மில்லியன்ன்றது 2000 இப்ப வந்து 46.2 மில்லியன் US$. ஓகே, அது 2017ஆம் ஆண்டு. இப்ப உங்களுக்கு US$, பணவீக்கம் தெரியும். 2017 200 கிட்ட நின்றது US$. இப்ப 300 இருக்கு. ஆகவே இப்ப திருப்பி எஸ்டிமேட் பண்ணி இருக்கிறாங்க அந்த பணவீக்கத்தின் அடிப்படையில். உங்களுக்கு தெரியும், ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று எழுதியல பணவீக்கங்கள் முக்கியமா பார்க்கணும். இப்ப அதை கால்குலேட் பண்ணி பார்த்தா 61.5 மில்லியன் US$. காணுந்தானே? இது எல்லாத்தையும் பாராளுமன்றத்தில் காய்க்கிறது டைம் தர மாட்டாங்க. 61.5 மில்லியன் US$. அந்த 61.5, அதாவது 16.23 மில்லியன் US$ஆல இது கூடியிருக்கு. சரிதான், இது கூடியிருக்கு. அத 2017ஆம் ஆண்டுல எக்ஸிம் பேங்க் தான் தாரன்னு சொன்னதை விளவு 46.2 மில்லியன். இப்ப அவங்கள்ட்ட போய் 2025ஆம் ஆண்டு இந்த ப்ரொஜெக்ட செய்யும். அந்த நேரங்கள்ல இந்தியாவிட்ட வேண்டாத, இந்தியாவிட்ட நாட்டை விற்காத, இந்தியா தான் புலஸ்தீனிய வச்சு கொண்டு ஈஸ்டர் கொண்டு தாக்குதல் எல்லாம் கத்தினாக்கள் இந்த NBP அமைச்சர் மாதிரி தான் இப்ப இருக்கிறார்கள். இந்தியாவை வேண்டாம் குழப்பிட்டு இப்ப போய் கோட்டிருக்கிறோம். 46.2 காணாது 61.5 மில்லியன் US$ தாரீங்களாண்டு. அது 2022ஆம் ஆண்டு அதை அந்த பேங்க் நிப்பாட்டி இருக்கு. நாங்க உங்களுக்கு இந்தியா சொல்லியிருக்கு, நான் காசர மாட்டோம் உங்களுக்கு தாரமான்னு சொன்னாங்க. நீங்க அதை பாவிக்கல, அவை தரமாட்டோம். 2022ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி வந்து அதுக்கு ரிப்ளை வந்திருக்குது, இனி நாங்க காசர மாட்டோம். ஆகவே ஒதுக்கினம், அரசாங்கம் ஒதுக்கினம் குளர்றாக்களுக்கு இந்த பதில். அது 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 7ஆம் தேதி இவரே சொல்றார், பிமல் ரத்நாயக்கவே சொல்றார், அரசாங்கம் நிப்பாட்டிட்டு. அதுக்கு காரணம் என்னண்டா, அதுக்கும் பேர் ஒரு காரணம் 3D மாடல்ல சேஞ்ச் செய்தவையா. அந்த 3D மாடல் சேஞ்ச் செய்ததை அந்த பேங்க் போது ஒரு ப்ரொஜெக்ட்ல எனக்கு சொல்லுவாங்க, ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியும். அவை ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட்லயும் 4 விஷயத்தை எங்களுக்கு கூட்ட போறாங்க. என்னென்றால் ப்ரொஜெக்ட் ஒன்று எழுதியக்குள்ள ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ரிஸ்க் அனாலிசிஸ் என்று சொல்றது. ப்ரொஜெக்ட் மேனேஜர் படிச்சாலும் தெரியும். இந்த ரிஸ்க் அனாலிசிஸ் எல்லாம் சொல்றது எங்கண்ட பாத்வேல பிரேக் டவுன் நடக்கும். சில இடத்துல காசுதாரான்னு சொன்ன பேங்க் வந்து தராம விட்டுரும், எக்ஸிம் பேங்க். ஆகவே நாங்க திருப்பி அந்த ஃபண்டர்ஸ்ட்டு, அதாவது ஒரு ப்ரொஜெக்ட் ரன் பண்றதுக்கு ஃபண்டர்ஸ் யார் காசாராங்களோ அது முக்கியம் தானே, அவங்கள்ட்ட கேட்கணும். இதுல முதல்ல மாத்திரம் இதுக்கு இப்ப பணவீக்கம் கூட்டிட்டு காசு எக்ஸ்ட்ராவா தருவீங்களான்னு கேட்க பேங்க் மாட்டேன் தானே. ஆகவே இப்ப காங்கிரஸ் ஒதுக்கப்பட்ட பணம் 0% தந்த 3455 மில்லியன்ல பாவிச்சது எவ்வளவு? 0%. அதை பாவிக்காம தடுத்ததார் NBP அரசாங்கம். இப்ப இருக்கிற பாராளுமன்றத்துல இருக்கிற இந்த குளர் 159 பேர் தான் ஒரு காலத்துல பிறப்பாளி போனவை. இந்தியாவை நாங்கள் இந்த இலங்கைகளை வாரதை தடுக்க வேணும் என்று பிறப்பாளி போனாக்கள் இவதான் தடுத்து போட்டு இப்ப பாராளுமன்றத்திலேயே சொல்லினோம். அது இப்ப இந்தியா தரமாட்டன் என்று சொல்லுதாம். இது 2வது கேள்விக்குரிய விட. 3வது கேள்வி கேட்டான், வடக்கு மாநிலத்துல சிறு சிறு துறைமுகங்களுக்கு என்னையா நீங்கள் செலவழிச்சிருக்கீங்க, இவ்வளவு ஒதுக்கி இருக்கிறீங்க. அதுக்கும் இதுதான் நாம் விட. ஆகவே வடக்கு மாநிலத்துல இருக்கிற இறங்குதுறையும் இதுதான், KKS தான் மொத்த இறங்கு. அப்ப உங்களுக்கு குருநகர் மற்றது நீங்க நினைக்கிறீங்களே அந்த இதுல சொன்னா கோய்ப்பீங்கள், ஓம் தானியலுக்கு விளங்கப்படுத்துங்க, படிக்கிற தானியாதுகள் அதுகளுக்கு விளங்காது. சீனோர் ஓபன் பண்ணினது தானே, அது ஒன்றுமே அரசாங்கம் தார கஷ்டம் இல்லை. அது எங்கண்ட வெளிநாட்டு புலம்பெயராக்கள் யாராவது ஒரு ஆள் வந்து நான் சீனோரை இயக்குறேன், அந்த வருமானத்தை எங்களுக்கு தாங்கோன்னு சொல்றாக்கள் தான் சீனோர். சோ அந்த அதால தெளிவா உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த சீனோர் என்று சொல்ற இந்த நிறுவனம் வந்து ஒரு சைனாவினுடைய நிறுவனம். சைனா அரசாங்கம் ஏற்கனவே தந்த காசு இவங்க செலவழிக்காம விட்டுருக்காங்க திருப்பி மறுபடியும். சோ அந்த வடக்கு மாநிலத்துல இருந்து ஒரு கொஞ்சம் பேர் குளறுவினர், நாங்கள் வந்த காசு எல்லாத்தையும் செலவழிச்சு, நாங்கள் வந்த காசு எல்லாம் செலவழிச்சு நாங்கள் அவைக்கு இந்த பதில். இந்த அரசியல்ல நாங்கள் இருக்கிறதால கனவேருக்கு பிரச்சனையே, இந்த விஷயங்கள் யாரும் கேட்கறதும் இல்லை. நாங்கள் நடராஜ சிலையை வைக்கிறதான்றதுதான் சில பேருடைய பிரச்சனை. அது எங்களுடைய சமயம், அதுல நான் பிரச்சனை வரையில. ஆனால் அவருக்கு அன்றைக்கு மூக்குடைச்சதுக்கு, ஸ்ரீதரன் ஐயாக்கு அன்றைக்கு மூக்குடைச்சதுக்கு இன்றைக்கு முழுக்க உடைச்சிருக்கிறேன் இந்த பாராளுமன்றத்துல. ஆகவே இந்த வீடியோவை ஷேர் பண்றது தமிழரசு கட்சிக்காரருக்கும் ஒரு பெரிய கடமை என்று நான் நினைக்கிறேன். 4 ඊට පස්සේ එතුමා අහලා තියෙනවා ඉඩම් සම්බන්ධව පිළිතුරු 1950දී සිවිල් ගුවන් සේවා දෙපාර්තමේන්තුව විසින් සැලසුම් අංක PPA 1.597 යටතේ නීත්‍යානුකූලව අක්කර 349 රූට් 3 පර්චස් 35.9ක් අත්පත් කරගෙන ඇත. ඒ සඳහා වන්දිගවා ඇත. එම ගෙවීමට දාලා තොරතුරු යාපනයේ දිස්ත්‍රික් ලේකම් සතුව ඇත. අනෙකුත්
කාර්යාලය සතු ඇත අනිකුත් පත් කර ගැනීම සිදු කරමින් සිටින්නේ සිවිල් ගෙවන් සේවා දෙපාර්තමේන්තුව හෝ ඒ අනුප්‍රාප්තිකයා වන සිවිල් ගුවන් සේවා අධිකාරිය නොවේ. එම නිසා එම පිළිබඳ තොරතුරු ආරක්ෂක අමාත්‍යාංශය විමසීම සුදුසුයි. 5. පලාලි ගුවන් තොටුපළ පුළුල් කිරීම නමින් ඉඩම් අත්පත් කර ගැනීම දැනට සිදු කරමින් පවතින්නේ ආරක්ෂක අමාත්‍යාංශය විසිනි. ඒ පිළිබඳ තොරතුරු ආරක්ෂක අමාත්‍යාංශය විමසීම සුදුසුය. 6. උතුරු නැගෙනහිර හැර වෙනත් කොතනක හෝ පෞද්ගලික ඉඩම් අත්පත් කර ගැනීමක් වාර්තා වී නොමැත. சொன்னவ அந்த விடையில தெளிவாக நான் உடைச்சிருக்கிறேன். இவங்கள் 1% வடக்கு மாகாணத்துக்கு பலாலிக்கும் ஒதுக்கையில காங்கேசத்துறைக்கும் ஒதுக்கையில பலாலிக்கு ஒதுக்கினதுல 23% தான் பாவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஆதாரம் சமர்ப்பிக்கையில பொய் சொல்றார் விமல் ரத்நாயகண்டு. ரெண்டாவது வந்து கேகேஎஸ் துறைமுகத்துக்கு இந்திய அரசாங்கம் 2017 கொடுத்திருக்கு, அதையும் பாவிக்காம விட்டுருக்காங்க. இப்ப அதை 63 மில்லியன் கேட்டிருக்காங்க. அதுக்கு எக்ஸிம் பேங்க் வந்து தரமாட்டேன்னு சொல்லி இருக்கு. பயங்கர பொய் பட்டபல் பொருவாக்கீழது என்ன மேய்க்காது பயங்கர பொய் சொல்லி இருக்கிற 3 கேள்வியிலே 5% பாவிக்கல. வடக்கு மாநிலத்துல இந்த அபிவிருத்தி என்று யாராவது குளர்றாக்கள் இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்க. 4வது நான் கேட்ட கேள்வி என்ன என்றதை சொல்றேன். அதுக்கு எப்படி ஒரு கோமாளித்தனமான பிக்காளித்தனமான பதில் வந்திருக்கிறதுன்றதை நான் சொல்றேன். கேட்ட கேள்வி, கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல ஊழல்வாதி என்று ஆளுநரால் தங்களுடைய கேபினட் அமைச்சருக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் அவரை விலத்துமாறு கடிதம் அனுப்பப்பட்ட போதிலும் அவர்கள் தொடர்ந்தும் வலிகாம மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக பிழையான கருத்துக்கள் தெரிவித்து வருகிறார். அதன் அடிப்படையில வலிகாமம் வடக்கில மீள்குடியேற்றம் தொடர்பாக ராணுவத்தால் அபகரிக்கப்பட்ட மக்களின் காணி தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்திருந்ததை பொதுமக்கள் அவதானித்திருக்கிறார்கள். நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் முட்டு கொடுக்கிறார், நீங்க பார்த்திருப்பீங்க. அதை சரிதானே? அந்த கருத்துக்களுக்கு அமைய பலாலி விமான நிலையத்தில் தற்போதைய நில அளவு இவ்வளவு கேட்டிருக்காங்க. இப்ப இவ்வளவு கேட்டிருக்கேன். எப்படி போய் சொல்றான்னு பாருங்க. பலாலியின் தற்போதைய நில எவ்வளவு கேட்க பலாலிக்கு வந்து சொல்லியிருக்கணும் 349 ஏக்கர் தான் பலாலியினுடைய சொந்த நிலம் என்று சொல்லியிருக்கணும். மக்களுடைய காணி 900 ஏக்கர் அங்க பிடிச்சு வச்சிருக்கணும். அதுல பிரதீபன் சொல்றார் 450 ஏக்கரை 459 குடும்பத்தை விட்டாண்டு. இதுதான் இவங்களுடைய மாபெரும் துரோகத்தனம். சரிதானே? ஆனால் இவர் சொல்லி இருக்கிறார் சட்ட ரீதியா இருக்கிறது 1950ஆம் ஆண்டுல 349 ஏக்கர் மட்டும்தான் சட்ட ரீதியா இருக்காங்க. இது எந்த அந்த சட்டம் தெரிஞ்சாக்கள் இதுல வழக்க போடுறதும் இல்ல. அரசியலுக்கு அவங்களோடையும் போய் நடிக்கிறேன். நான் யாரோடையும் கூட செய்ய விரும்புகிறேன். எனக்கு சட்டம் தெரியாது தெரிஞ்சிருந்தா நான் ஒரு டாக்டரா இருந்ததுக்கு ஒரு லோயரா இருந்திருந்தா இப்ப தலைகளா மாறி இருக்கும் MBBS. சோ டாக்டரா இருக்கிற பொறுத்த வரைக்கும் சந்தோஷம். சில பைத்தியங்களுக்கு மருந்துகள் கொடுக்கவும் மேலாது. நான் மெட்டாக்களை பைத்தியம் சொல்லவும் மேலாது. சொன்னா கூட எனக்கு என்னுடைய SLMC ரெஜிஸ்ட்ரேஷன் போகும். ஆகவே நான் யார பைத்தியம் சொல்ல இயலாது. சரி, அதுல நான் நினைக்கிறேன் 1950ஆம் ஆண்டு எங்களுக்கு பலாலிக்காக ஒதுக்கப்பட்டது மொத்தமாக 349 ஏக்கர் தான். சரிதானே? அதுல இப்ப இருக்கிற விளையாண்டு கேட்டிருக்கேன். பலாலி விமான சர்வதேச விமான நிலையம், உங்கள்கிட்ட சர்வதேச விமான நிலையம், இளங்குமரன் சர்வதேச விமான நிலையம். இப்ப இதுல வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டு கேட்க என்னோட நல்ல மாதிரி ஒரு NPP அண்ணாவரால் அதை விட நீ இதுல இருந்து யூடியூப்ல எல்லாத்தையும் போட்டு கொண்டிருக்கேன். நான் சொன்னேன் நான் தான் முதல் நாள்ல இருந்தே உங்களுக்கு சார்பா இருக்குன்னு சொன்னான். திலத்தின் அதை வேட்டாமட்டு சொன்னது யார்? நீங்க. இப்ப ஒரு வழியும் இல்ல, நாங்களும் உடைப்போம் உண்டு. சரி, விஷயத்துக்கு வர மொத்தம் 349 ஏக்கர் தான் பலாலிக்காக வந்து 1950ஆம் ஆண்டு பலாடி விமான நிலையத்துக்காக கொண்டு வருது. இப்ப 1500-2000 ஏக்கர் மக்களுடைய காணிகளை பிரிச்சு அதுல அரசாங்கம் ராணுவம் வந்து தோட்டம் செய்து தென்னந்தோட்டம் செய்து இந்த மக்களுடைய வெளிகளை சற்று விளங்கி பாருங்க. இதுகளுக்கு போராடிக்கல சற்று இந்த ஓம்தானே வீடியோக்களை போடாதீங்கடா, புண்ணியம் கிடைக்கும். சரிதானே? பொதுமக்கள் விலை ஜோதிச்சு கொள்ளுங்க. நீ ஓம்தானே சொல்றதை கேட்கிறதா அர்ஜுனா சொல்றதை கேட்கிறதா? நான் பிள்ளை விட்டு இருந்தா தாராளமா வீடியோ போட சொல்லுங்க. ஓம்தானே ஒரு பிரச்சனை ஒண்ணு. சரி, அதுல நான் கேட்டிருக்கேன் விமான நிலையத்துல சட்ட ரீதியா இல்லாம இவர் விமான நிலைய அமைச்சர் விமல் ரத்நாயக் சட்ட ரீதியா இல்லாம ராணுவம் கையகப்படுத்தி இருக்கிற காணி அளவு எவ்வளவு என்று கேட்டதுக்கு இவர் சொல்லிக்காரு. அதுக்கு தான் பதில் சொல்லிடாது. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிட்ட போய் கேளுங்க. அதான் கடைசியா ஒண்ணு கொடுத்துருக்கேன்னு கேளுங்க. அதுக்கு தனக்கு பதில் சொல்லிடாதாம். அது வந்து விமான சேவைக்குள்ள வராதாம். அந்த விமான நிலையத்தின் எவ்வளவு நீங்கள் வச்சிருக்கீங்க அளந்து வச்சிருக்க தானே போறீங்க. இப்ப அவை பெரிய பொருள். நான் அரசாங்கம் மாறுகிற நாள்ல நான் இது அந்த வெளிவடக்கள் மக்கள்கிட்ட வெளி தீர்வோம் அரசாங்கம் மாறிதான் ஆகும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு அது விளங்குவோம். சரி, விஷயத்துக்கு வா. ஒவ்வொரு அரசாங்கமும் ஏமாத்தது இருந்த அரசியல்வாதிகளும் உங்களை ஏமாத்திக்காம கை நோவுது. சரி, சோ இதுல 349 ஏக்கர் தான் மொத்தமாக சட்ட ரீதியாக அந்த குவான் தொட்டு போல இருக்கிறது 349 ஏக்கர்ஸ்.
அதுல நான் கேட்டிருக்கேன், நீங்க இப்ப ஆமி பிடிச்சு வச்சிருக்கிறது, ஆமி பிடிச்சிருக்கிற விளையாண்டு அது தனக்கு பதில் தெரியாதா பிமல் ரத்நாயக்க பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதிட்ட போய் கேட்கட்டுமா? சரி, விமான நிலையத்தில் பொதுமக்களின் காணிகளில் இதுவரை உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்ட கம்பென்சேஷன் இத்தனை குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டது. நீங்கள் பிடிச்ச நீங்கள் தானே அந்த காணிய. சோ இப்ப இவ்வளவு எத்தனை வீதம் வந்து நீங்கள் பொதுமக்களுக்கு கொடுத்த என்று சொல்லி கேட்க, எத்தனை குடும்பங்களுக்கு கொடுத்த நீங்க கேட்க அதுக்கு பதில் இல்லை. எத்தனை ரூபா கொடுத்த நீங்க கேட்க பதில் இல்லை. அதுல மொத்த பெருமதி எவ்வளவு கொடுத்துருந்தீங்கன்னு கேட்டா பதில் இல்லை. இதுல இருந்து விளங்கி கொள்ளணும், இந்த அரசாங்கம் வடக்கில் அபிவிருத்தி செய்யல. இதாலதான் நான் டிசிசி மீட்டிங் வரல. இதை கேட்டா எங்கண்ட எடுபடியலை, எங்கண்ட வேற வேற தமிழ் கட்சிகளே என்ன பைத்தியக்காரன் கத்தைக்குள்ள அங்க வந்து இதுல சண்டை பிடிக்கல. அவே பொறுமையா இருந்த நான், பாராளுமன்றம் என்ற ஒரு இடம் இருக்கு, என்னுடைய தெய்வங்கள் எனக்கு வாக்கு பிச்சை போட்டு பாராளுமன்றம் அனுப்பி இருக்கு, அங்க போய் தெய்வம் அடிப்போம் ஆக்களுக்கு, அங்க போய் சம்பவம் செய்ய. ஆனா இதுல வேறொரு கேள்வியில வருது, இலங்கையின் வேறு எந்த இடங்கள்லயும் தனியார் காணிகளை இதுவரைக்கும் அரசாங்கம் பிடிக்கல. வடக்கு கிழக்குல இந்த டாக்குமெண்ட் எனக்கு முக்கியம். ஏனண்டா இந்த கென்சாட் எனக்கு முக்கியம். ஏனண்டா ஜூஎன்ல நான் ஒரு நாளைக்கு போய் கதைக்கிற நேரத்துல அமைச்சற்ற பதில ஜூஎன்ல கன்சார்ட் பண்ணுவேன். வேற எந்த இடங்கள்லயும் விமானத்துக்கோ விமான நிலையத்துக்கோ அல்லது துறைமுக அபிவிருத்திக்கோ யாருமே எந்த ஒரு அரசாங்கமும் கையப்படுத்தல. ஆக தமிழ் மக்களுக்கு திட்டமிட்ட ரீதியில செய்கிற மாபெரும் அநியாயம்ன்றத ஓம் தானே அது நீங்க விளங்கட மனச்ச ரீதடா நெஞ்செல்லாம். எனக்காக வீடியோ போட்டதுக்காக எனக்கு இப்ப வீடியோ போடுறதுக்காண்டி இல்ல, அதே எண்ணத்தோட அதே துணிவுகளோட நான் இந்த பாராளுமன்றத்துல இன்றைக்கு அடிபடுறேன். ஆனா காசுக்கு விலை போறாங்கன்னு கேட்கல, துரோகி என்று சொல்லாம இவர் என்ன சொல்றது? ஆகவே இவர் 4வது கேள்விக்கு சொல்லி இருக்கிறார், போய் டிஃபென்ஸ் கேள்வி என்ன தனக்கு சொல்லிடாண்டு 5வது கேள்வி கேட்டிருக்கேன். பலாலி விமான நிலைய விஸ்தரிப்புக்காக கையப்படுத்த தனியார் காணிகள்ல இதுவரை தங்களுடைய அரசாங்கம் விடுவித்திருக்கும் தனியார் நிலப்பரப்பு உள்ளாண்டு இவ்வளவு விடுவித்த நீங்கள் கேட்க, அதுக்கும் தனக்கு பதில் சொல்லலாதாம். ஏன்னா விடுவிக்க இல்ல, ரோட்டை மட்டும்தான் விடுவிச்சவங்க. இந்த வீடியோ சரியா பாருங்க, அதுல தனக்கும் அதுக்கு பதில் இல்லையா. உரிமையாளர்களால் உரிமை கோரப்படாத தனியார் விடுவிக்கப்பட்ட காணிகள் எவ்வளவு, எத்தனை குடும்பங்க? திருப்பி கேட்டிருக்கேன். இப்ப எங்கண்டாக சில பேர் செத்திருப்பினம், சில பேர் வெளிநாட்டு போயிருக்கிறோம். ஆகவே அவர்களுடைய உரிமை கோரப்படாம உரிமையாளர்கள்ல விடுவிக்கப்பட்ட காணிகள் எத்தனை பேருக்கு நீங்கள் அதை காணியை கொடுத்துருக்கீங்க, ஆனா வேண்டாம இருக்கணும். எத்தனை குடும்பங்கள், எவ்வளவு காணிகள் கேட்டா, எவ்வளவு நிலப்பரப்பு கேட்டா அது தனக்கு பதில் தெரியாதாம். டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில போய் கேட்கட்டுமா என்று கேட்டிருக்கேன். சரிதானே? சோ நாங்க இனி டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில போய் என்னத்தை கேட்கறது? டிஃபென்ஸ் அவே இந்த கேள்வியில 3, 4, 5, 6வது கேள்விக்கு 6வது கேள்வியும் வாசிக்கிற 5வது கேள்விக்கும் விட இல்லை. 10 கேள்வியில இப்பவே 4 கேள்விக்கு விட இல்லை. 6வது கேள்வி, இலங்கையின் வடக்கு கிழக்கு தவிர்த்த வேறு எந்த பகுதியிலாவது தனியார் காணிகள் விமான நிலைய அல்லது துறைமுக அபிவிருத்திக்காக உள்வாங்கப்பட்டு இதுவரை பணம் செலுத்தப்படாமல் இருக்கிறதா? அவ்வாறாயின் அவற்றிற்கான விவரங்களை ஆதாரத்துடன் சமர்ப்பிக்க முடியுமான்னு கேட்டிருக்கேன். இலங்கையின் வடக்கு கிழக்கு தவிர வேறு எந்த பகுதியிலாவது தனியார் காணிகள் விமான நிலையம், வேற எங்கேயாவது போய் ஒரு தனியாட்ட காணியை பிடிச்சிருக்கேன்னு கேட்க, அதுக்கு சொல்லப்பட்ட பதில் இல்ல. எந்த ஒரு தனியார் எந்த ஒரு சிங்கள மக்களோட காணிகளையும் நீங்கள் விமான நிலையத்துக்காகவோ அல்ல துறைமுகத்துக்காக பிடிக்கலாது. ஆக அனாதை தமிழன் மட்டும். இந்த முஸ்லிம் மக்களுக்கும் சொல்றேன், அந்த என்பிபி குளர்ற முஸ்லிம் மக்களுக்கும் சொல்றேன், சிறுபான்மை இனத்தை தாண்டா அழிக்கிறாங்க. இதுக்குள்ள எங்களுக்குள்ள ஒரு அடிபாடு. ஏன் இந்த அடிபாடு? நாளைக்கே நீங்க என்ன பள்ளிக்கு வர சொன்னா நான் உங்களுடைய பள்ளியின் போடுற உடுப்போட தொப்பியோட வந்திருந்தேன், நான் உங்களுடைய அல்லாவை தொழுறேன். ஏனண்டா எனக்கு இந்த மதங்கள் வேறுபாடு இல்லை, நாங்கள் சிறுபான்மை இனம். இந்த வீடியோவை பார்த்தா பிறகு அது சற்று விளங்கிக் கொள்ளுங்கள். சரி, 7வது கேள்வி. சரி, அதுக்குரிய விடையை நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. 7 ජාත්‍යන්තර මට්ටමේ වරායපීමට ජාත්‍යන්තර නාවික ප්‍රජාවගේ අරමුණු සඳහා සේවය කළ යුතු අතර කලාපයේ අනිකුත් රටවල් අතර මෙන්ම අනිකුත් කලාපවල ජාත්‍යන්තර වෙළඳාමට සම්බන්ධ විය යුතු වේ. කංකසන්තුරේ වරාය යනු ප්‍රධාන වශයෙන් උතුරු ප්‍රදේශයට සීමා වූ අභ්‍යන්තර ප්‍රදේශයකට සේවා සැපිය හැකි කලාපීය වාරායක් වන අතර මූලික වශයෙන් ජාත්‍යන්තර මට්ටමේ අවශ්‍යතා සපුරාලීම සඳහා ප්‍රමාණවත් යයි දැනට සැලකිය නොහැක. ඒ අනුව එය ශ්‍රී ලංකාවේ රටකට මූල්‍යමය වශයෙන් ශක්‍ය නොවිය හැකියි. පලාලි ගුවන්තොටුපළ මේ වන විට ලාභ උපයන බැවින් කංකසන්තුරේ වරාය තත්ත්වය සමග 100% පලාලි ගුවන්තොටුපළේ තත්ත්වය සමාන නොමැ. පලාලි ගුවන්තොටුපළ සම්බන්ධව ගත්තොත් 2022 ශුද්ධ අලාභය මිලියන 82යි, 2023 මිලියන් 15යි, 2024 මිලියන් 76යි, 2025 අගෝස්තු දක්වා මිලියන් 85.
කංකසන්තුරේ වරායෙන් පිටට ගැඹුර මීටර් 10 12 අතර පවතින බැවින් එම ගැඹුර වැඩි කිරීමට ඉතා අධික පරිදිවයක් දැරීමට සිදුවේ. මෙම වරායේ අනාගත ඉල්ලුම අපේක්ෂිත මෙහෙයුම් ප්‍රමාණය සසඳා බැලීමේදී කංකසන්තුර වරාය ජාත්‍යන්තර වාණිජ වරායක් වශයෙන් බවට පත් කිරීම ආර්ථික වශයෙන් දැනට පවතින තත්ත්වය අනුව ඵලදායී නොවන බව නිරීක්ෂණය වේ. කරු කතානායකතුමනි, දැනට ශ්‍රී ලංකා වරායධිකාර සතුට වෙන වරායන් පහෙන් කොළඹ, ගාල්ල, ත්‍රිකුණාමලය, කංකසන්තුරය, ඔළුයි. මේ වරායන් පහෙන් කරු කතානායකතුමනි ලාභ උපයන්නේ කොළඹ වරායත්, ත්‍රිකුණාමලය වරාය යම් මට්ටමකනුත් අනිත් සියලුම වරායන් පාඩුයි. ඔළුවිල් වරායක් තන වරායක් ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ. සිදු කිරීමට තාක්ෂණික වශයෙන් නොහැකි බව තමයි තිබෙන්නේ. ගාලු වරායත් එහෙමයි ඊටාම දුර්වල මට්ටමට පත් වී තිබෙනවා. කංකසන්තුරේ වරායත් අපි ඔපරේෂන්ස් කරනවා, යම් මගී ප්‍රවාහනය කරනවා යම් කාලයකට. යම් කියනවනකම තිබෙන්නේ දැනටත් කොළඹ වරායෙන් උපයන ධනෙන් තමයි ගාලු වරායත්, ඔළුවිල් වරායත්, කංකසන්තුරේ වරායත් සියලුම දේවල් නඩත්තු කරා. එතකොට අපිට අපේ අමාත්‍යාංශය ගත්තොත් අපිට වරායවල් 3ක් විතර තිබෙනවා. සමහර ඒවා කංකසන්තුරේ ඒක හිස්ටොරිකල් වරායක්, ඒකේ යම්කිසි වැදගත්කමක් තියෙන එක සීමා. නමුත් දැන් ඔළුවිල් සහ ගාල්ල ගත්තොත් ඒවා විශාල මුදල් වැයබරක් වී තිබෙනවා වරාය ආදායම. එහෙම තමයි ගුවන්තොටුපළ සම්බන්ධ තත්ත්වය තිබෙන්නේ. ඒ නිසා අපේ අමාත්‍යාංශයට මත්තලක් තිබෙනවා, ඔළුවිලුත් තිබෙනවා. ගුවන්තොටුපළක් වශයෙන් ගත්තොත් මත්තල අපි අතිවිශාල පාඩුවකට යන්නේ. ඒ නිසා අපට පැහැදිලිව පෙරෙන, මොකද වරායවල් කියන්නේ ව්‍යාපෘති. ඒක බිස්නස් ඒවා ව්‍යාපෘති මේ ව්‍යාපාර. ඒ නිසා ඒවා පිළිබඳ අපිට ප්‍රාදේශීය හැඟීම් තිබෙන්න පුළුවන්. නමුත් ඒවට රාජ්‍ය මුදල් යනවා. අපේ උතුරු පළාතට අතිවිශාල මුදලක් වෙන් කළ තිබුණා සංවර්ධන කටයුතු වෙන්න. ඒ නිසා දැනට මේ පිළිබඳව හිටපු ජනාධිපති රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා කාලේදී සම්පූර්ණ විධිමත් පරීක්ෂණයක් කළ තිබුණා මේකේ ශක්්‍යතා අධ්‍යයනයක් කංකසන්තුරේ වරාය පිළිබඳව. එහිදී පැහැදිලිව සඳහන් කර තිබුණා මේක ව්‍යාපාරික වශයෙන් සාර්ථක වීමට ඉඩකඩ ඇත්තේ අවම වශයෙන්. ඔබතුමා හිතන්න මත්තල ගුවන්තොටුපළ අපිට නොමිලේ හදලා දුන්නා. කවුරු හරි ඒ නඩත්තු කරන්න අපි වේදමත් අරන්න ඕන. අපි දැන් ඒක තමයි කරමින් ඉන්නේ. ඒ නිසා අපි බලාපොරොත්තු වෙන තමයි අපි දැනුත් කංකසන්තුරේ වරායේ දැන් ජනතාව සමහර අවුස් සීසන් එකේ එන නිසා අපි දැනට එතන ෆැසිලිටිස් වැඩි කරගෙන යනවා. අපි කංකසන්තුරේ වරායට රේල් ට්‍රැක් එක දික් කරනවා. එතන යම් ප්‍රතිසංස්කරණ ප්‍රමාණයක් කරනවා. නමුත් අතිවිශාල ධනයක් එතෙන්ට යොමු කිරීම ව්‍යාපාරික වශයෙන් සාර්ථක නැහැ කියන එක තමයි විද්වතුන් කියන්නේ. ඒක දේශපාලන තීරණ මත වරායවල් හදන්න බෑ කියන අදහස තමයි මම. திருப்பியும் ஒரு மாபெரும் பொய். பச்சை அரசாங்கம், பச்சை ஆண்டுவ කියන එකට හොඳ උදාහරණයක් කියන්න. நல்ல உதாரணம் ஒன்று சொல்றேன். நான் கேட்ட கேள்விதான், அதாவது கிட்டத்தட்ட முதல் 6 கேள்வியிலையும் முதலாவது கேள்விக்கு முதலாவது கேள்விக்கு மட்டும் தான் பதில் வந்திருக்கிறது. 5 கேள்விக்கு பதில் இல்லை, நீங்க பாத்திருப்பீங்க. சோ 7வது கேள்வி 6 கேள்வியில 1க்கு தான் வந்திருக்குதா, 4 இல்ல 1க்கு தான் வந்திருக்கு. 7வது கேள்வி இப்ப சொல்லுங்க ராசா, நாங்கள் அபிவிருத்தி செய்யறோம். சரி, ஏமாத்தாதீங்கடா சனம், ஏமாத்தாதீங்க. பாவம், வடக்கு கிழக்குல வாழ்ற சனம் பாவம். அந்த ஏமாத்துற புள்ளிகளுக்கு மட்டும், இந்த ஓம்தானியலுக்கு மட்டும் இந்த வீடியோ சரியான கவலையோட இந்த வீடியோவை போடுறேன். இந்த வீடியோவை யார் வேணுமென்றாலும் டவுன்லோட் பண்ணி உங்களோட யூடியூப்ல போடலாம். இந்த வீடியோவை மட்டும் எந்த ஒரு ரிப்போர்ட்டும் நான் அடிக்க மாட்டேன். சரி, 7வது கேள்வி, காங்கேசன் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்ய சர்வதேச துறைமுகமாக மாற்ற முடியாது. காங்கேசன் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்ய சர்வதேச துறைமுகமாக மாற்ற முடியாது என்ற தங்களுடைய முடிவினை அவதானித்த பின்னர் அவ்வாறான ஒரு முடிவிற்கு தாங்கள் வந்தது என்ன காரணம் என்பதை விளக்க முடியுமான்னு கேட்டிருக்க. அவ்வாறாயின் அம்பாந்தோட்டை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்த பணம், மத்தள விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்த பணம் வீண் விரயம் செய்யப்படும் என்று நீங்கள் கருதினால், சரி இப்ப நீங்க சொல்றீங்க தானே, அப்ப அம்பாந்தோட்டையும் மஹிந்த ராஜபக்ச வேஸ்ட் ஆக்கி போட்டார், மத்தளமும் வேஸ்ட் ஆக்கி போட்டார் என்று சொல்லி என்றால், பலாலி விமான நிலையத்தை மட்டும் டெவலப் போறேன்னு சொல்லி எங்கள்ட்ட செலுத்தின காணியை பிடிச்சு வச்சுக்கிறீங்க தானே. பலாலி விமான நிலையத்தினால் பயனடைய போகும் சர்வதேச பயணிகளின்
வருடாந்த வரவையும் அனுமானமாக அதனால் ஏற்பட லாபத்தையும் சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்கேன். சரி, பலாலி நீங்க ஃபுல்லா டெவலப் பண்ணி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஆக்கிட்டீங்கன்னு வையுங்க. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஆக்கினா பலாலியிலிருந்து எங்களுக்கு வரப்போற வருமானம் என்ன, எவ்வளவு பயணிகள் வரப்போறார்கள், எவ்வளவு காசு போறது என்று இவர்கள்ட்ட கேட்டிருக்கேன். சோ அதுக்கு இவர்கள் என்ன பதில் சொல்லி இருக்கிறார்கள் என்று பார்ப்போம். சரிதானே? சரி, இவர் சொல்றார், இலங்கையில முக்கியமான தேசிய, அதாவது நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் என்று சொல்லுவார்கள், சிக்னிபிகன்ட் அல்லது நேஷனல் சிக்னிபிகன்ட் உள்ள முதலாவதா பார்ப்போம் நாங்கள் துறைமுகங்கள், மாபெரும் துறைமுகங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா கொழும்பு, காலி, திருவோணமலை, ஒழுவில், கேகேஸ். அஞ்சாவதா கேகேஸ் இவர் சொல்லுறார். இந்த 5 துறைமுகங்கள் தான் முக்கியமா. இதுல தமிழ் பிரேசல்ல இருக்கிறது கேகேஸும் ஒழுவில்லும். இவருடைய இந்த கருத்தின்படி சரிதானே, வருமானம் தரக்கூடிய ஒரே ஒரு துறைமுகம் வந்து கொழும்பு மட்டும்தான். ஆகவே திருவோணமலை துறைமுகம் வந்து வருமானமே தாரேலியா ஒரு ஜங்கி சுப்பிரமணியா, அது சொட்டு வந்து திருவோணமலையால சொட்டு தான் லாபம். உங்களுக்கு கேகேஸ், ஜாழ்ப்பாணம், உழுவில் இந்த 3 உங்களுக்கு வந்து தேவையில்லை. அப்ப என்னதுக்கு நீங்க என்னது அவிழ்ச்சி செய்வது? அதால வந்து இது வந்து பிசினஸ் இம்பார்ட்டன்ஸ் இல்லையா? இவருடைய கதையில நான் தமிழாக்கம் செய்தாரும் தமிழாக்கள் கேளுங்க, கேட்டாதானே உங்களுக்கு விளங்கும். கேள்விகள் கேட்டாதானே பதில் வரும். இப்ப நாங்க கேள்வி கேட்டாலும் பதில் வரும், பயம் வரும் பாராளுமன்றத்துல. சரிதானே? ரைட். அதால கொழும்பு மட்டும்தான் வருமானம் தார ஒரே ஒரு துறைமுகமாம். திருவோணமலை சொட்டு வருதா, முக்கியமா அம்பாந்தோட்டை, காலி, கோல், மற்றது உழுவில், கேகேஸ் இந்த 3ஆலையும் வருமானம் வார இல்லையா? இந்த கொழும்பால வார வருமானத்தால தானாம் நாங்கள் மிச்சம் 3 துறைமுகத்தையும் இது செய்கிறார்கள். அதாவது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில ஒரு சின்ன போக்குவரத்து செய்யறதுக்கு ஒரு 1 hour டிராவலிங் உள்ள அந்த இது. ஆகவே இவருடைய இந்த பதில் வந்து எங்களுக்கு சர்வதேச ரீதியில இவர்களுடைய மூக்க உடைக்கிறதுக்கு மிக முக்கியமாக தேவைப்படும். அதுக்காக தான் இந்த பதில போட்டு எடுத்துறான். இதான் சொல்றது, கொஞ்சம் இது வேணும், பதில் சொல்லிக்கையும் அது வேணும். அதில் இல்லாதாக்கள் இப்படித்தான் மாட்டிக்கணும். விஷயத்துக்கு வாங்கும். இது கொஞ்சம் ஆழமா பார்க்க வேண்டிய வீடியோ, ஃப்ரீயா டைம் பாருங்க. சரி, சோ அதே மாதிரி ஏர்போர்ட்டை பார்ப்போமே. குவான் தொட்டுபல ஏர்போர்ட்டை பார்த்தா எங்களோட பலாலி விமான நிலையத்தால 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட லாபம் அலாபே என்று சொல்லியிருக்கார். லாபம் இல்ல, நட்டம் 82 மில்லியனா 2022ஆம் ஆண்டு நட்டத்துல ஓடுது. 2023ஆம் ஆண்டு அடைஞ்ச நட்டம் 15 மில்லியனா. 2024ஆம் ஆண்டு அடைஞ்ச நட்டம் 46 மில்லியனா. அதாவது வந்து இப்ப இவங்களுக்கு எல்லாம் வழக்கு போடணும் நட்டத்துல இந்த ஆர்கனைசேஷனை ரன் பண்றதுக்கு விமான நிலையத்துல. 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் வரைக்கும் இதுவரைக்கும் வந்த நட்டம் 85 மில்லியன். நட்டம் 2022, 23, 24, 25ல 22ல 82 மில்லியன் நட்டம், 23ல 15 மில்லியன் நட்டம், 24ல 46 மில்லியன் நட்டம், 25ல 85 மில்லியன் நட்டம். சோ இப்பவும் நட்டத்துல தானே ஒரு சர்வதேச விமான நிலையம் இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு வேணும். யாழ்ப்பாணத்துல இருக்கிற சர்வதேச விமான நிலையம் இல்லை என்று சொன்னால் யாழ்ப்பாணத்துல அபிவிருத்தி வராது என்று சொல்லுகின்ற இந்த ஓம்தானியலுக்கு பிமல் ரத்நாயகின்ற தமிழாக்கத்தை நான் போட்டிருக்கேன் இதுல. சரிதானே? சரி. ஆகவே யாழ்ப்பாணம் வந்து ஒரு பிரயோசனம் இல்லாத பலாலி விமான நிலையம் என்றதை இவரே ஒத்துக்கொண்டிருக்கிறார். என்றால் மக்கள் காணி ஏன் பிடிச்சிருக்கீங்க? இதுல நான் ஒரு வசனம் ஒன்று போட்டேன்னா, ராணுவ அரசியல் நோக்கங்களுக்காக பொதுமக்களின் காணிகள் பறிக்கப்படுகிற என்ற ஒரு வசனம் ஒன்றை போட்டேன். அந்த வசனத்தை இடண்டுதான் இவ கத்தினவன். ராணுவ அரசியல் காரணம் ஏனென்றால் பலாலி விமான நிலையம் 100க்கு 100% பாதுகாப்புன்ற போர்வையில தமிழ் மக்களுடைய காணிகள் இலங்கையில வேற எந்த இடத்துலையும் ஒரு மக்களுடைய காணி வடக்கு கிழக்க தவிர வேற எங்கேயும் பொதுமக்களுடைய காணிகளை அரசாங்கம் இன்று வரைக்கும் பொறுக்கையில என்று இதுலயே பதில் சொல்லியிருக்க. ஆகவே அதோட பலாலி நட்டத்துல ஓடுது. சோ இப்ப நட்டத்துல ஓடுற இந்த பாருங்க, 2022 82 மில்லியன் நட்டம், 15 46, 2025 செப்டம்பர் இவர்கள் அரசாங்கத்துக்கு வந்த பிறகு வந்த நட்டம் இந்த 8 மாதத்துல 85 மில்லியன் நட்டம் காணுந்தானே. இதுதான் இவர்களுடைய அரசியல். 8 மாதத்துல பலாலியில வந்த நட்டம், அரசாங்கத்துக்கு வந்த மட்டம் 85 மில்லியன். ஆகவே எனக்கு அது விளங்கையில எந்த அடிப்படையில, அதாவது 2022ஆம் ஆண்டு ரணில் வந்திருக்கிற காலத்துல ரணில் சொல்லி இருக்கிறார் ஒரு ஸ்டடி ஒன்றை செய். இப்ப பார்த்தா ரணில் பரவாயில்ல போல் ஏன்னா ஒரு ஸ்டடி ஒன்றை செய், இந்த கேகேஎஸ் இறங்குத்துறைய வருமானம் தரக்கூடிய இடமா மாத்தலாமா இல்லையான்ற ஒரு ஸ்டடி ஒன்றை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஸ்டடி ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. இவங்க அந்த ஸ்டடி செய்யல. இவங்களுக்கு வந்து எரிச்சும் கொளுத்தியும் தானே பழக்கம். சோ இவங்க அந்த ஸ்டடியை செய்யல. அந்த ரிப்போர்ட் சொல்லுது கேகேஎஸ் பலாலி இந்த ரெண்டும் வடிவா தெரியல. கேகேஎஸ் முக்கியமா கேகேஎஸ்
ஒரு பிரயோசனம் இல்லாத என்று சொல்லி ஸ்டடி வந்திருக்கும். அதாவது பேஸ் லைன் ஸ்டடி அல்லது பிரிலிமினரி ஸ்டடி சொல்லி இருக்கு. அது சோ அதுக்காக ஏன் காணியை பிடிச்சு வச்சிருக்கீங்க? சனத்துல காணியை ஏன் சனத்தை மீள குடியமரம் விடாம நீங்கள் பிடிச்சு வச்சிருக்கீங்க? இப்ப உங்களுக்கு விளங்கினா காணும். இப்ப உங்களுக்கு இது விளங்கினா காலம். நான் ஒரு வீடியோ ஒன்று போய் பார்த்துருப்பீங்க. வலிவடக்கு மக்களுடைய போராட்டத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த நேரத்துல இன்னையும் எல்லாரும் திட்டினவே அவைக்கான இந்த வீடியோவை நான் சமர்ப்பிக்கிறேன், பார்க்கட்டும். இந்த வீடியோவை எந்த யூடியூப் சேனல் எடுத்து ஃபுல்லா போட்டாலும் நான் இந்த காசையும் அடிக்க போறதில்லை, எந்த கம்பன்சேஷனும் செய்ய போறதில்லை. ஆகவே இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கணும், பலாலியும் நட்டதுலான் ஓடுது. கேஸ் இன்னொரு பொய்யொன்று சொல்லிக்காங்க, இன்னொரு பெரிய ஒரு பொய்யொண்ட சொல்லிக்காங்க. என்னண்டா, இவருடைய பதில்ல வருது, விமல் ரத்நாயகனுடைய பதில்ல வருது, கேஸ் ஆழம், துறைமுக ஆழம் 10 தொடக்கம் 12 மீட்டர் தானாம் துறைமுக ஆழம். அப்ப எனக்கு விளங்கல, அந்த போர் நடக்கிற நேரங்கள்லயும் அந்த டோரா படகுகள், அந்த பாதுகாப்பு படகுகள், வேற நாட்டு படகுகள் எல்லாம் கேஸ்ல என்ன நின்று தூர நின்று நீந்தி வந்தனீங்களா? கேஸ் தூர நின்று நீந்தி வந்தனீங்களா? திருவோணமலை மாதிரி ஆழமான துறைமுகம் இல்லை எங்கன்னு அதை நான் ஒத்துக்கொள்றேன். இப்ப உங்களுக்கு விளங்கணும் ஏன் அந்த திருவோணமலை கேஸ் துறைமுகத்தை இவர்கள் அபிவிருத்தி செய்யாம இருக்கிறது காரணம் வடக்க அபிவிருத்தி செய்யக்கூடாது என்றுதான் இவர்களுடைய முக்கிய நோக்கமே இல்லை, வேற ஒரு நோக்கமும் இல்லை. அதே நேரத்துல தெளிவா விளங்கிக் கொள்ளுங்கோ, இந்த வீடியோவை யாராவது உங்களோட யூடியூப்ல பேஸ்புக்ல பகிரல் பண்ணா பெரிய உதவியா இருக்கும். பலாலியும் டெவலப் பண்ண போறது இல்லை, அந்த காணிகளை பிடிச்சு வச்சிருக்கிறது ஒரு மாபெரும் பொய்யான வேலை. அதன் விமல் ரத்நாயக் உண்மையாக சொல்லியிருக்கார். கேட்ட 8 கேள்விகளுக்கு ஆன்சரை நான் விளங்கப்படுத்தியிருக்கேன். இதுல ஒன்று கூட தமிழ் மக்களுக்கு சார்பான விடை இல்லை. 9வது 10வது கேள்விக்கு போவோம். 8වෙනි ප්‍රශ්නය තුමා අහලා තියෙන පලාලි ගුවන්තොටුපළ අපි සාපේක්ෂව ලාභ උපයමින් තිබෙන නිසා පලාලි ගුවන්තොටුපළ සීමිත ආකාරයකට සංවර්ධනය කරන්න පටන් අරන් තිබෙනවා. දැනට පලාලි ගුවන්තොටුපළට ගරු කතානායකතුමනි වසරකට එන්නේ මගින් 38000. වසරකට 38000. මාසකට 2500 3000ක. ඒ නිසා අපි බලාපොරොත්තු වෙන මේක ක්‍රමානුකූල වර්ධනයට සාපේක්ෂව එය දියුණු කරන්න, නැත්නම් ඒට වේදම් කරන්නේ කටුනායක ගුවන්තොටුපළේ ලැබෙන ආදායම. ඒ නිසා ඒක තමයි නැතුව නිසා උතුර පළාත සම්බන්ධව ගත්තොත් අපි මොනවාද කරන්න කියන එක ගැන මම හිතන කිසිම සැකයක් තියාගන්න දෙයක් නැහැ. මේ 4 වෙනිදාත් අපි ලොං අයිලන්ඩ් වලට නයින තිව් වලට යන්න අවශ්‍ය කරන කුලි කට්ටුවන් ජැටියකට 1.2 බිලියන් වියදම් කළා. අපි ජැටියක සම්පූර්ණයෙන්ම රෙනොවේට් කරනවා. ඒ නිසා එහෙම ප්‍රශ්නයක් නැහැ. තිබෙන්නේ ව්‍යාපාරික වශයෙන් කළ යුතු දේවල් ව්‍යාපාරික වශයෙන් කළ යුතු කියන එක තමයි තියෙන්නේ. අවසාන වශයෙන් ඉඩම් පිළිබඳ ඔබතුමා අහලා තියෙන ප්‍රශ්නයක් තිබෙනවා. ගුවන්තොටුපළ පමණක් සංවර්ධනය කිරීම සහ කංකසන්තුරේ වරාය සංවර්ධනය නොකිරීම හමුදා සහ දේශපාලන අරමුණු සඳහා මහජන ඉඩම් පැහැර ගැනීමක් බවට මහජනතාවගේ ප්‍රකාශය පිළිගන්නවාද? ඒ ප්‍රදේශයේ මහජනතාව අපත් නිතර මුණ ගැහෙනවා. ඔවුන් පැහැදිලිව කියලා තියෙනවා මේවා දිනු කරනවා නම් ඔවුන්ගේ ඉඩම් දෙන්න පුළුවන් කියලා. ඒ නිසා ඒ ඉඩම් පිළිබඳ තොරතුරු ආරක්ෂක අමාත්‍යාංශයෙන් ගන්න. නැත්නම් ඒ මහජනතාව අපටත් මුණ ගැහෙනවා. බොහොමිස්සු. 8வது கேள்வியும் 9வது கேள்வியும் இதுல போட்டிருக்கேன் உங்களுக்கு. சரிதானே? 8வது கேள்வி நான் கேட்டேன், பலாலி விமான நிலையம் அபிவிருத்தி செய்யப்படுகின்ற போது அதுவும் மத்தள விமான நிலையம் போன்று சர்வதேச விமானங்கள் வரவுகளற்ற ஒரு விமான நிலையமாக மாற்றமடையும் என்ற கருத்து பொதுமக்களிடையே இருக்கு. இப்போ உங்களுக்கு மத்தளத்தை நீங்க டெவலப் பண்ணி அது வரையில தானே பலாலியை நீங்கள் டெவலப் பண்றேன்னு சொன்னாலும் அங்கேயும் யாரும் வர போறது இல்லை. வெள்ளக்காரன் பலாலியில இறங்கி கொழும்புக்கு வர போறான்னு கேட்டா இல்லை, பலாலியில இறங்கி எல்லைக்கு போக போறான்னு கேட்டா இல்லை. அப்படித்தான் நீங்க போக போறா கேஸ்ல இருக்கிற இந்தியாவில் இருக்கிற சனம் கேஸ் வரும்போது கேஸையும் டெவலப் பண்ணலாம். ஸோ பொதுமக்களிடையே இருப்பதால் விமான நிலையம் அபிவிருத்தி தவிர்த்த வேறு ஏதோ காரணங்களுக்காக விமான நிலையம் என்ற போர்வையில் பொதுமக்களின் காணிகள் தகுந்த பண கொடுக்கல் வாங்கல் பொதுமக்களுக்கு வழங்கப்படாமல் இராணுவ ஆக்கிரமிப்பால் அபகரிக்கப்படுகிற என்ற கூட்டை ஏற்றுக்கொள்கிறீர்களா இன்றையிலேன்? அதாவது நீங்கள் வேணுமண்டே இராணுவ காரணங்களுக்காக தான், அரசியல் காரணங்களை தான் வழிவடக்க பிடிக்கிறீங்கள் என்றதை ஓம் பண்றீங்களா இல்லையான்றீங்களா ஏன் என்று கேட்டிருக்கேன். அதுக்கு அவர் பதிலோட சொல்லிக்கார் விமல் ராய். என்னண்டா, போன வருடத்தில் வந்த பயணிகள் எண்ணிக்கை 38,000. இந்த வருடத்தில் அதாவது ஒரு மாதத்துக்கு 3000. போன வருடத்தில் நினைக்க ஒரு வருடத்தில் வர்றது 38,000 பயணிகள். அப்போ ஆதாரத்தை கேட்டால் ஆதாரம் தர மாட்டாங்க. ஸோ 38,000 வருதான். சரி, பரவாயில்லை. மாதத்துக்கு 3000 பேர் தான் வரையினம்.
சரிதானே? மாதத்துக்கு 3000 பேர் தான் அதுக்கு வரியினம். அதோட அவர் சொல்றார், ஆனால் நாங்கள் அப்படியெல்லாம் யோசிக்கல. குறியட்டிவான் ஜட்டிக்கு சிங்களத்தில் ஜட்டி என்று சொல்கிறது, தமிழில் ஜெட்டி என்று சொல்கிறது. ஸோ குறியட்டுவான் ஜட்டிக்கு 1.2 பில்லியன் தாங்கள் செலவழிச்சிருக்கிறோமா. 1.2 பில்லியன் தாங்கள் செலவழிக்க போகிறோமாம். எங்கே காசு வந்தது, ஆட்டு காசு வந்து ஆட்டு ப்ரொஜெக்ட் ரன் பண்ண போடுறோம். ஒன்றுமே கேட்டால் சொல்ல மாட்டானுங்க. 1.2 பில்லியன். அதான் கிட்டடியில் குறியாட்டுவானில் ஜட்டியில் உங்களுக்கு தெரியும், இவர்கள் ஒரு சின்ன கூத்தொண்டு அடிச்சுட்டு போனது. குறியாட்டுவானுக்கு 1.2 பில்லியன் 1200 மில்லியன் போடுறாராம். இனி அதில் எவ்வளவையா செலவழிச்சு நீங்கள் கேட்டா ஜீரோ. எவ்வளவு நீங்கள் அதான் பிச்சை எவ்வளவு செலவழிச்சினீங்கன்னு கேட்டால் அங்கே செலவழிக்கப்பட்டது எதுவுமே இல்லை. அதோட 9வது கேள்வி கேட்டுருக்கு. ஸோ 8வது கேள்விக்கும் விட இல்லை. ஸோ 9வது கேள்வி இராணுவ அவகரிப்புக்கான தான். 8வது கேள்வியில் நீங்கள் அதை பிடிக்கிறீங்கன்னு கேட்ட போது அதை போய் பாதுகாப்பு அமைச்சரிட கேளும்போவான், தன்னிட கேட்க வேண்டாமான்ட்டு பதில் சொல்லிக்கிறது தான் அரசாங்கத்தினுடைய பதில். 9வது விமான நிலையம் மாத்திரம் அபிவிருத்தி செய்யப்படுவதும் கேகேஎஸ் துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்படுவதற்கான காரணம். கேகேஎஸை விட்டுட்டு விமான நிலையத்தை பிடிக்கிறது உங்களுக்கு காணி வேணுமெண்டு. கேகேஎஸ் காணி வேணுமெண்டு கேகேஎஸ் துறைமுகத்தை காணி தேவையில்லை தானே. மயிலடி துறைமுகம் இருக்கிற நிலைமை உங்களுக்கு விளங்கும் தானே என்று கேட்டதுக்கு அதுக்கு அவர் சொல்லியிருக்கார். அதுக்கு தனக்கு பதில் சொல்லிடலாது. அது ஏனென்றால் அது ஒரு வியாபார நிலையமாக இல்லையாம். அதாவது பிஸ்னஸ் பர்பஸுக்காக கேகேஎஸை அபிவிருத்தி செய்யலாம். அதாவது கேகேஎஸ் துறைமுகம் வரும், கேகேஎஸ்ல என்ன அபிவிருத்தி தொழிற்சாலை முக்கோணம் பெறும், சதுரம் பெறும் என்று போடுற ஓம்தானே வீடியோக்களை நீங்கள் நம்புவீங்களாக இருந்தால் சந்தோஷம். இதுக்கு இதை விட வேறு பதில்களை எனக்கு சொல்லிடாது. ஆகவே இவற்றுக்கு இந்த 9 கேள்வியில் எந்த கேள்விகளுக்கும் சரியான பதிலை எங்களுடைய ஐயா தரையில். இனித்தான் பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. ஒரு அத்துரு பிரச்சனை ஒன்றை கேட்கலாம். அதாவது நான் ஒரு மேலதிகமான பிரச்சனையோட கேட்கலாம். அதை தமிழில் தான் கேட்டிருக்கிறேன். கேட்டபோது அவர் பதில் சொல்லாமல் கீழே இருந்துட்டார். அதுக்கு பிறகு அவருடைய அடுத்த எதிர்கட்சியில் இருக்கிறங்கிற சஜபே பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சிரிக்க தொடங்கிட்டாங்க. கேள்விக்கு பதில் இல்லை இருந்த உடனே அப்போ அவர் எழும்பியக்க எங்களோட சுஜீவ அர்ஜுன என்று சொல்லி என்னுடைய சஜபே பாராளுமன்ற உறுப்பினர் கேட்டார், என்ன அர்ஜுனா கேட்டதுக்கு பதில் இல்லையா, உத்தரணத்தை அர்ஜுனா பிரச்சனை சொல்லி. அப்போ அதுக்கு இவர் என்ன பதில் சொன்னது தெரியுமா? இவ்வளோத்துக்கு தாங்கள் பிசுண்ட ஆன்சர் என்ன பைத்தியங்களுக்கு ஆன்சர் சொல்ல மாட்டோம் என்று சொல்லி பாராளுமன்றத்துக்குள்ளேயே கதைச்சிருக்கார். அது அதுக்குரிய சிறப்புரிமை அடிக்க போகிறோம். அது வேறு பிரச்சனை. என்னடா ஏன் நான் இந்த வரைக்கும் யாரையுமே மம அதவினகம் காவத்தியலனே மீ பிஸ்ஸா கீழ மம SLMC மெடிக்கல் ஹோல்டு ශ්‍රී மெடிக்கல் කවුන්සිල් SLMC மெடிக்கல் ஹோல்டு එතකොට මම පිස්සා කියලා කාට හරි බැන්නොත් මගේ ලයිසන්ස් එක ගලව ගන්න පුළුවන්. ඒක ඇත්තයි. මම කාට හරි පිස්සා කියලා ඒක මම පිස්සා කියලා ප්‍රූව් කරේ නැත්නම් ශ්‍රී ලංකා මෙඩිකල් කවුන්සිල් එකේ මගේ ලයිසන්ස් එක ගලව ගන්න පුළුවන්. ඒක විතින් පාර්ලිමේන්තු කියලා කතාවක් නැහැ. ඒක තව වෙනවා. ඒ නිසා අද වෙනකන් අපිට කාටවත් පිස්සා කියලා බනින්න බැරි වෙලා තියෙන්නේ අපි ඩොක්ටර්ස්ලා නිසා. අපි වරදිලා කිව්වොත් ඒක டயக்னோசிஸ் වෙනවා. அதை நான் தமிழில் சொல்கிறேன். என்னடா நாங்கள் இதுவரைக்கும் யாரையுமே ஏன் பைத்தியக்காரன் பேசலையேண்டா ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலில் நாங்கள் எடுத்துக்கின்ற ஓத் சத்திய பிரமாணம் இருக்கிறது. we can't call anybody's psychiatric patient unless the person is psychiatric patient. So even though if he is a psychiatric patient, I can't call him a psychiatric patient, otherwise I will lose my SLMC registration. So අතරම අපි රටම දන්නවා මොන ලෙඩක්ද කියලා. හැබැයි අපිට කියන්න බැරි වෙලා තියෙන්නේ because I am registered in SLMC. அதால என்ன பிரச்சனை என்றால் எங்களோட நாட்டுக்கே தெரியும் கேள்வி கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை என்றால் அதுக்கு சொல்லக்கூடிய பதில் ஒன்றி விட்டு தான் நீ பைத்தியக்காரன் பை சொல்ல மாட்டேன். ஆனால் நான் சம்பந்தப்பட்ட நபரை பைத்தியக்காரன் என்று பேச இயலாது. அது பாராளுமன்றத்துக்கு உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் பேச இயலாது. ஏனென்றால் ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ள ஒரு நபர் ஒருவர் யாரையுமே பைத்தியக்காரன் என்று பேச இயலாது. பேசினால் ஒரு வைத்தியராக என்னுடைய குவாலிட்டிஸ் இல்லாமல் போகும். as a doctor I will lose my qualities. I can't call anybody as a psychiatric patient. But ஆனால் என்ன கவலை என்றால் I can diagnose him. I can give the diagnosis criteria கூட என்னால் போடியிலும். ஆனால் என்ன கவலை என்றால் அதை போட்டால் அது அவர்களுக்கு பெர்மனன்ட் டயக்னோசிஸாக மாறிவிடும். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் இதில் பார்க்கலாம். அதுக்கு பிறகு சஜித் பிரேமதாசன் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ அர்ஜுன கேட்பார், என்ன அர்ஜுனாண்ட கேள்விக்கு பதில் இல்லையாண்டு. அதுக்கு விமர் சொல்லுவார், இந்த பதில் எல்லாருமே சிரிப்பாங்க. சிரிச்சா பிறகு நான் பாராளுமன்றத்தில் சபாநாயகருக்கு எடுத்து திருப்பியும் சிங்களத்தில் பேசுவேன். கேட்குறதுக்கு பதிலை சொல்லுவோம்.
நாங்கள் வடை விற்று சொத்துக்கள் சேர்க்கல. as a doctor I earn lot of money but I never earned a single rupee selling vada in the trade. අපි වඩ විකුණනලා වත්කම් බරකම් හොයලා නැහැ කියලා මම මේ පැහැදිලිම කිව්වා පාර්ලිමේන්තුව ඇතුලේ ඒක කන්සල්ට් වෙලා තියෙනවා. ඒ නිසා මම හිතන්නේ මේ ওই පච්චතුරුණ ආණ්ඩුවට ඊට වඩා කාටවත් ගහන්න බෑ. ওই පොයි සොල්ලුගන්න அரசாங்கத்துக்கு இந்த full video is a fair enough evidence to say the government is purposely killing us slowly one by encroaching our land. Government திட்டமிட்ட ரீதியில் எங்கண்ட காணிகளை this government has never ever encroached a single acre of land out of northern east province. Northern east only is the place where the land is acquired by the army. So therefore this is a clear evidence for the United Nations that Mr. Bimal Ratnayaka's statement, the answer given is a clear statement for the United Nations submission to say the government is taking only the land from the northern east poor people, not from the other district. The answer is here, the video evidence is here, so you can see. Thank you so much, Dr. Ramana Archana. கருத்து மாத்திரம் இதான் சொல்றது பாராளுமன்ற சபாநாயகர் அவர்களே, சண்டியன் இல்லாத இடத்துல நொண்டியனு சண்டியன் தானண்டு. என்னென்றால் யாழ்ப்பாணம் என்றது என்பிபியினுடைய வெத்தலைப்பட்டி இல்ல. நான் கேட்கிற கேள்வி என்னென்றால் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் கூட ஒழுங்கா வரையில. நான் இதுவரையும் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில், அந்த அமைச்சிட்ட கேள், இந்த அமைச்சிட்ட கேள், இந்த அமைச்சிட்ட கேள். நான் கேட்கிற கேள்விக்கு ஒரு பதில கூட ஒழுங்கா சொல்ல தெரியல. வடக்குல அபிவிருத்தி என்று சொல்ற பெயர்வையில மக்களுடைய காணிகள், மக்கள் அங்க சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் காணிக்காக. எவ்வளவு பொய் சொல்றாருன்னு பாருங்கள் இவர்கள். நான் கேட்கிற முதலாவது கேள்வி, என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, அந்த மானா பிரதீபனை நீங்க வெளியேற்றல, ஊழல்னு உங்க ஆளுநர் கடிதம் அடிச்சிருக்கிறார், நீங்கள் மானா பிரதீபனை வெளியேற்றல. சரி, கவலை இல்ல, பரவாயில்ல. இதுவரைக்கும் இந்த டிசிசி மீட்டிங் ஒரு வருடம் கூட்டப்பட்ட டிசிசி மீட்டிங்கல்ல இந்த அபிவிருத்தி தொடர்பாக செய்த ஒரு வேலையை சொல்லலாமா உங்களால? சும்மா கல்லினர் அது ஆக்காட்ட கூட பே காட்டக்கூடாது. ஒரு வேலையை சொல்லுங்க யாழ்ப்பாணத்துல, ஒரு வேலை எழும்பி சொல்லுங்க. இந்த டிசிசி மீட்டிங்கள்ல எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் நடைபெற்றது என்று சொல்லி ஒரு வேலையை சொல்லுங்க. சும்மா ஆக்காட்டுறது பே காட்டுற வேலையை வந்து யாழ்ப்பாணத்துல வைக்க கூடாது என்றால் யாழ்ப்பாணம் அவரை வச்சு வெற்றிலப்பட்டி இல்ல. வார நேரம் போற நேரம் நான் சாப்பிடுறது අමාත්‍යංශ නිවේදන ප්‍රවාහන මහාමාර්ග වරාය සහ සිවිල් ගුවන් සේවා අමාත්‍ය ගරු බිමල් රත්නායක ගරු කතානායකතුමනි, ඔබතුමාට සුපුරන්තයන මෙම ප්‍රකාශ කරන්න අවස්ථාව ලබා දීම පිළිබඳව අප රජය පවත්වන විට පොඩ්ඩක් සුජීව පොඩ්ඩක් එයා ඒ වෝට් එකට මාට ඔයාවත් යවන්න වෙයි. ඒ වෝට් එකටම යවන්න වෙනවා. බස් කියන්නේ තමයි ගරු කතානායකතුමනි වෙලාව ගරු ඔබතුමාලගේ කලීග්ස්ලා ඔබතුමාලගේ මිත්‍රයන්ගේ තියෙන පොලිටික තමයි පේන්නේ. So you are proud of it. ගරු මහත්මයා, ගරු කතානායකතුමනි, මම මන්ත්‍රීවරුන්ගේ ප්‍රශ්න උත්තර දෙනවා, මම පිස්සන්ගේ ප්‍රශ්න උත්තර දෙන්නේ නැහැ. හරි? මමට මේ හතරවෙනි ප්‍රශ්නෙට උත්තර දෙන්න. මම මේ ඒ නිසා මම ඔබතුමාගෙන් ඉල්ලා සිටිනවා කරුණාකරලා මට උත්තර දෙන්න අවස්ථාව දෙන්න. නැතිනම් මේ බාධා කරන පුද්ගලයා එළියට දාන්න. බුදුමා පොයින්ට් එක මොකක්ද කරු අයිතුමතුමා? එයා උත්තර දීලා නැහැ. දැන් කියනවා පිස්සුන්ට එන මේක වහාම ඉවත් කරන්න කියන ලැජ්ජාවනේ. එක ප්‍රශ්න ඇහුවාම උත්තර දෙන්න කියන්නේ ඔයාලා කැමතිද? ලැජ්ජාව ඊට වඩා කොහෙද කියලා වඩේ පිටුටලා මේ වක්කමරකම් හොයා ගන්න පුළුවන්. ගරු සභානායකතුමා. ගරු සභානායකතුමා ඔබතුමාගේ කරුණා මන්ත්‍රීතුමා ඔබතුමා ඔබතුමා ඉඳ ගන්න. ඔබතුමාට කරුපාත කරගෙන ගරු අමිතුමා
කරු කතානායකතුමනි අපරාජය පත්වන විට සියලු දෙනාම දන්නා පරිදි මධ්‍යම අධිවේගී මාර්ග ඉදිකිරීම ව්‍යාපෘතියේ වැඩ කටයුතු අනහෙට තිබුණා. මධ්‍යම අධිවේගී මාර්ගයේ කොටස් කීපයකට බෙදලා පෙන්වන්න පුළුවන්. හඩවත සිට මීරිගම දක්වා කොටස, මීරිගම සිට කුරුණෑගල දක්වා කොටස, කොතුවැර සිට රඹුක්කන දක්වා කොටස, රඹුක්කන සිට ගලද ගෙදර දක්වා කොටස. ඒ අතරින් මීරිගම කුරුණෑගල කොටස පමණක් වැඩ නිම කර ජනතා අධියට පත් කර තිබුණා. නමුත් හඩවත සිට මීරිගම කොටස සම්පූර්ණ වී තිබුණේ නැති නිසා මධ්‍යම අධිවේගී මාර්ගයේ ප්‍රතිලාභ නිසලස ජනතාවට ලබා ගැනීමට නොහැකි වී තිබුණා. මීට අමතරව වසර ගණනාවක් මධ්‍යම අධිවේගී මාර්ගයේ හඩවත මීරිගම කොටසේ වැඩ ඇනී සිටීම නිසා විශේෂයෙන් ගම්පා දිස්ත්‍රික්කයේ මහ ජනතාවට ගම් වතුර පීඩා ඉදිකිරීම් කටයුතු අතරමඟ නැවතීම නිසා සිදු වූ පීඩා සහ පරිසර හානිය විශාල. මධ්‍යම අධිවේගී මාර්ගයේ හඩවත මීරිගම කොටසේ ඉතිහාසය ගැන කියනවා නම් 2015 අගෝස්තු මාස 4 වන දින කිසිම මුදල් සැපයීමක් නොමැතිව එමෙනි එකඟතාවකින් තොරව මීරිගම සම්පූර්ණ කිලෝමීටර් 37ක් කොටසින් කිලෝමීටර් 4ක් පමණ ඉදිරිීම සඳහා චීන කොන්ත්‍රාත්කරුවෙකු සමග එවකට පැවති ආණ්ඩුව ටෙන්ඩර් කැඳවීමකින් තොරව ගිවිසුම් ගත වෙනවා. 2015 අගෝස්තු 7. මෙම අත්සන් කරන ලද ගිවිසුම වසරක් ඇතුළත මුදල් නොලැබුණහොත් අවලංගු වීමට තිබුණා. නමුත් වසරක් මොවා ගියත් මෙම අදාළ කොන්ත්‍රාත් සමාගම සමග